உலகெங்கும் இருக்கும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நேயர்களே, இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போறீங்கன்னா, ஒரு வித்தியாசமான முறையில் நம்ம கோவில் வழிபாடுகள், உங்களுடைய ராசிக்கான கோவில் வழிபாடு, தற்போது உள்ள கிரக அமைப்புகள் இருக்கு பார்த்தீங்களா, நம்மளுடைய சனி பகவான், குரு பகவான், அதே போல ராகுகேது பகவான்கள், இந்த கோச்சார கிரகங்கள் உங்களுக்கு கொடுக்கின்ற தாக்கங்கள், மிகப்பெரிய போராட்டங்கள், இதெல்லாம் கடந்து வருவதற்கு உங்களுடைய ராசிக்கான வழிபாடு என்ன அப்படிங்கிறத நம்ம தெளிவாக பார்க்க போறோம். இந்த வழிபாடை நீங்க தெளிவா முழுமையாக வீடியோ பார்க்கும் பொழுது, நான் சொல்ற வழிபாடை நீங்க மனசார செய்யும் பொழுது வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்களையும் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றங்களையும் நீங்க சந்திக்க போறது நிதர்சனமான உண்மை. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மேச ராசி நேயர்களுக்கு கோவில் வழிபாடுன்னு நம்ம சொல்லிட்டோம். அப்ப கோவில் வழிபாடு என்ன வழிபாடு சொல்ல போறாரு? சொல்ற வழிபாடை செஞ்சா நம்மளோட வாழ்க்கையில மாற்றம் வந்துருமா அப்படிங்கிற கேள்வியோட தான் நீங்க பாப்பீங்க. ஏன்னா எப்பவுமே பாத்தீங்கன்னா மேச ராசி எதையும் சட்டுன்னு நம்பக்கூடிய ராசி நபர்கள் கிடையாது. என்னன்னா எப்ப பார்த்தாலும் வீடியோவா வந்துகிட்டு இருக்கு. யூடியூப்பை திறந்தா மேசராசிக்கு 7.5 சனி, மேசராசிக்கு 3ஆம் இடத்துல குரு, அதே போல மேசராசிக்கு 5ஆம் இடத்துல கேது, மேசராசிக்கு 11ஆம் இடத்துல ராகுன்னு சொல்லி வீடியோ எந்த யூடியூப் சேனல்ல போனாலும் மேசராசிய வச்சு செய்யற மாதிரி நிறைய போடுறாங்களே. இந்த சூழ்நிலையில எங்களை பாதுகாத்து கொள்ள, எங்களை உருவாக்க ஒரு நல்ல வழிபாடு கிடைக்காதா என்ற ஏக்கத்தில் நீங்கள் இருக்கிறீர்கள் என்றால், உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா விதமான மாற்றங்களையும் இந்த கிரகங்கள், அதாவது சனி பகவானா இருக்கட்டும் அல்லது குரு பகவானா இருக்கட்டும் மற்றும் ராகுகேது பகவான நிழல் கிரகங்களான ராகுகேது பகவானா கூட இருக்கட்டும், இவங்களுடைய பிடியிலிருந்து தேவையில்லாத ஒரு மன அழுத்தத்திலிருந்து நீங்க வெளியே வரணும்னு ஆசைப்படுறீங்களா? உங்களுடைய வாழ்க்கைய ஒரு நல்ல விதமான ஒரு சூழ்நிலையில உருவாக்கணும்னு ஆசைப்படுறீங்களா? அதற்கேற்ற வழிபாடு, அதாவது நம்முடைய திவ்ய தேசங்கள் என்று சொல்லுவோம். சைனவ வழிபாடுல திவ்ய தேசங்கள் என்று சொல்லுவோம். இந்த திவ்ய தேசங்களில் முதல் திவ்ய தேசமான ஸ்ரீ அரங்கநாதரை நீங்கள் போய் வழிபாடு செய்தீர்கள் என்றால், மேச ராசி என்பவர்களுக்கு மாற்றமோ மாற்றம். எல்லா கிரகத்துடைய பிரச்சனையிலிருந்து மிகப்பெரிய ஒரு விடிவு காலம் உங்களுக்கு உறுதியாக இருக்கும் என்பது நிதர்சனமான உண்மை. ஐயா, அரங்கநாதரை வழிபாடு செய்ய சொல்றீங்க. அவரை வழிபாடு செய்வது முறைகள், அவரை என்ன கிழமையில போய் நாங்கள் மேசராசிக்காரங்க வழிபாடு செய்யலாம் அப்படிங்கிற ஒரு கேள்வி வைப்போம்ல. எல்லாருக்குமே ஒரு கட்டாயமா ஒரு மாற்றம் வேணுங்கிற எதிர்பார்ப்போட தான் நம்ம யூடியூப் சேனலுக்குள்ள வர்றோம். சும்மா பொழுதுபோக்குக்கு யாருமே நம்மளுடைய வீடியோவை பார்க்க போறது கிடையாது. ஏதோ வர்றாரு, சொல்றாரு, ஏதாவது புதிய விஷயங்கள் சொல்லுவாரு, அந்த விஷயங்கள் மூலமாக ஏதாவது நமக்கு ஒரு மாற்றம் வந்துடாதா? நம்மளோட வாழ்க்கையில பல பிரச்சனை இருக்கே, பல கஷ்டங்களை சந்திச்சுட்டு இருக்கோமே, இதுல ஒரு விடிவு காலம் வந்துடாதாங்கிற எதிர்பார்ப்போட தான் நம்ம வீடியோவே பார்க்கிறோம். ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலையில நீங்க நான் சொன்ன ஸ்ரீ அரங்கநாதரை போய் வழிபாடு செய்யும் பொழுது 108 வைணவ திவ்ய தேசங்களில் முதல் திவ்ய தேசமான நீங்கள் அரங்கநாதரை போய் மனசார வெள்ளிக்கிழமையில் பூர நட்சத்திரம் வரும் நாளில் நீங்கள் வழிபாடு செய்தீர்கள் என்றால், உங்களுடைய வாழ்க்கையில ஒரு அற்புதமான மாற்றத்தை நீங்க உறுதியா சந்திப்பீங்க. மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை நீங்க சந்திக்கக்கூடிய அளவுக்கு கிரக அளவுகள், அதாவது என்ன சொல்ற, கிரகங்கள் எந்த அளவு உங்களை டார்ச்சர் பண்ணாலும் அதை மாற்றி அமைக்கக்கூடிய அளவுக்கு என்ன நடக்கும்? உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய நல்ல மாற்றங்கள் உறுதியாக ஏற்படும். பூர நட்சத்திரம் வரும் நாள்ல, ஏன்னா ஒவ்வொரு மாசமும் நட்சத்திரங்கள் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா பூர நட்சத்திரம் வரும். அப்ப நீ பூர நட்சத்திரம் வரும் நாள்ல போய் மனசார போய் வழிபாடு செஞ்சீங்கன்னா உங்களுடைய லைஃப்ல மிகப்பெரிய மாற்றம் உறுதி என்பது நிதர்சனமான உண்மை. இப்ப குரு பகவான் 3ஆம் இடத்துல அமர்ந்து நம்மளுடைய மேசராசி அன்பர்களுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் கொடுத்தாருன்னு நம்ம குரு பயிற்சியை தெளிவா சொன்னோம். அவர் என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா, கரெக்டா உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்தை பாக்குறாரு. அதான் பெரிய ஹைலைட், மிகப்பெரிய ஹைலைட். அதான் உங்களுக்கு கிரக பயிற்சியிலே உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்தை குரு பார்வை கிடைச்சனாலதான் இந்த வழிபாடு உங்களுக்கு இப்ப கிடைச்சிருக்கு. இதான் உண்மை. சும்மாதான் ஒரு வழிபாடை நம்ம
அவ்வளோ அசால்ட்டாலாம் சொல்ல முடியாதுங்க. ஒரு விஷயங்களை நமக்கு கொடுக்கணும் அப்படின்னா அதுக்கு நம்மளுடைய பிரபஞ்ச சக்தி நமக்கு ஃபர்ஸ்ட் உத்தரவு கொடுக்கணும். நாங்கள் உங்களோட ஒரு வழிபாடை சொல்றோம்னா இந்த மேசராசிக்கு இந்த வழிபாடை சொல்லுன்னு சொல்லி நம்மளோட பிரபஞ்ச சக்தி கொடுத்தா மட்டும்தான் உங்களுடைய வாழ்க்கைக்கு இந்த வழிபாடை சொல்லணுங்கிறத நான் உங்கள்கிட்ட சொல்ல முடியும். அப்போ நீங்கள் நம்பிக்கையோட வழிபாடு செய்யுங்க, மிகப்பெரிய மாற்றத்தை நீங்கள் உறுதி அடைய போறீங்க. சரி, மேச ராசிக்கு நீங்கள் இங்கே போய் வழிபாடு செய்ய சொன்னீங்க, ஸ்ரீ அரங்கநாதரை போய் வழிபாடு செய்ய சொன்னீங்க. இதை தவிர்த்து இன்னும் எங்களை ஊக்கப்படுத்துவதற்கு, எங்களுடைய வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய முன்னேற்றத்தை அடைவதற்கு எங்களுடைய இஷ்ட தெய்வமான முருகனை வழிபாடு செய்யலாமா? முருகனை வழிபாடு செய்யலாமா? ஏன்னா உங்களுடைய ராசியின் அதிபதியே செவ்வாய் தான். அப்போ முருகனை வழிபாடு செய்வதா இருந்தால் மேசராசி என்பர்கள் எந்த முருகனை வழிபாடு செய்யும் பொழுது மிகப்பெரிய மாற்றத்தை சந்திக்க முடியும் அப்படின்னா, உங்களுடைய ராசிக்கு பழனிமலை முருகனை நீங்கள் நேரடியாக தரிசனம் செய்யும் பொழுது மேசராசி என்பர்கள் மிகப்பெரிய ஒரு அற்புதமான சூழ்நிலையை சந்திக்க முடியும். முருகன் உங்களுடைய ராசிக்கு மிகப்பெரிய ஃபேவரானவர். யாருக்கு கொடுக்காரோ இல்லையோ மேசராசி என்பவர்களுக்கு அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான கண்கண்ட தெய்வம் நம்மளுடைய கலியுக மன்னன் நம்முடைய முருகப்பெருமாள். அப்போ முருகப்பெருமாளை போய் நீங்க பழனியில போய் தரிசனம் பண்ணாலும் சரி, அல்லது உங்களுடைய வீட்டின் அருகில் இருக்கின்ற முருகனை ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் நீங்கள் மனதார செவ்வாய் ஓரையில போய் வழிபாடு செஞ்சீங்கன்னா இன்னும் உங்களை ஊக்கப்படுத்திக் கொள்ள முடியும். இந்த வழிபாடு சம்பந்தப்பட்ட வீடியோவை நீங்கள் பார்த்ததில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஆனால் ஒரு முக்கியமான விஷயத்தை திரும்பியும் சொல்றேன், நான் உங்களுக்கு கொடுக்குற அந்த வழிபாடானது உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எதிர்பார்க்காத மிகப்பெரிய மாற்றங்களையும் நீங்க செயல்படுத்த துடிக்கக்கூடிய விஷயங்களையும் உறுதியாக நடத்தி கொடுக்கக்கூடிய ஒரு வழிபாடாக இருக்கும். நீங்க நம்பிக்கையோடு செய்யும் பட்சத்தில் ரிஷப ராசி அன்பர்களுக்கு வாழ்க்கையில் மாற்றம், வாழ்க்கையில் எழுச்சி சொல்லதான் முடியுதுங்க. எங்கெங்க நினைக்கிறதெல்லாம் நடக்க மாட்டேங்க. இந்த கிரகங்கள் எங்களை படுத்துற பாடு எப்பப்பா முடியல, சொல்ல முடியாத அளவுக்கு எங்களுக்கு அதிகமான ஒரு மன அழுத்தமும் ரொம்ப ரொம்ப ஒரு போராட்டத்தை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை எங்களுக்கு இருந்தது என்பது நிதர்சனமான உண்மைங்க. இதுல மீள்வதற்கு ஒரு மாற்றம் வேணும்னு நாங்கள் எதிர்பார்த்திருக்கோம் அப்படின்னு சொல்லி எதிர்பார்ப்போடு நம்மளுடைய யூடியூப் சேனலை உலகெங்கும் பார்த்து கொண்டிருக்கின்ற கோடான கோடி ரிஷபராசி நேயர்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் உங்களை ஊக்கப்படுத்திக் கொள்ளவும், தற்போதுள்ள கோச்சார கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய வருட கிரகங்களான குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்திலும், அதாவது உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல கேது பகவானும், உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல ராகு பகவானும், 11ஆம் இடத்துல நீதி அரசரான சனி பகவானும் அமர்ந்திருக்காங்க. இப்ப இவங்களுடைய கிரக பயிற்சிக்கான வீடியோ நம்ம ஆல்ரெடி போட்டுட்டோம். நீங்க நிறைய ஆதரவு கொடுத்துட்டீங்க. அது என்ன சொன்னா, எந்த அளவுக்கு நம்ம சேனல்ல நீங்க ஆதரவு கொடுத்தீங்கிறத உங்களுடைய கமெண்ட்ஸ் மூலமாவே நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். ஐயா சொன்ன மாதிரி நடந்துச்சு, சொன்னது உண்மை, நடந்தது உண்மை, கோச்சார கிரகங்கள் ரீதியாக நீங்க சொல்ற அத்தனை விஷயம் நடந்துச்சுன்னு சொல்லி நீங்க சொல்லும் போது அப்ப நம்ம எடுத்த கணிப்பு மிக சிறப்பாக இருக்கு. நம்ம ஒரு கோச்சார கிரகங்களை வைத்து கணித்த விதம் சரியா இருக்குன்னு சொல்லி நமக்கு ஒரு சந்தோஷங்க. அந்த சந்தோஷத்தை கொடுத்ததுக்கு நான் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு கோடான கோடி நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். சரி, இப்படி இருக்கும்பொழுது இந்த வீடியோவுடைய முக்கிய தலைப்பு என்ன? ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த கோச்சார கிரகங்களும் சரி, தன்னை ஊக்கப்படுத்திக் கொள்ள பொதுவாகவே நம்மளுடைய ரிஷபராசி அன்பர்கள் என்ன வழிபாடை செய்யணும், என்ன கோவிலுக்கு செல்ல வேண்டும், அவர்கள் எந்த தெய்வங்களை முன்னிலைப்படுத்தி ஒரு மிகப்பெரிய சக்தியாக உருவாக்கி கொள்ள வேண்டும் என்பதை பற்றி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். நம்மளுடைய ரிஷபராசி அன்பர்கள் இயற்கையாகவே சிரித்த முகத்துடன் எந்த விஷயத்தையும் சிறப்பாக செய்ய வேண்டும் என்ற எண்ணத்துடனே இயல்பாகவே குணாதிசயம் கொண்டவர்கள் தான் நீங்கள். அப்படி இயல்பான குணாதிசயம் இருந்தாலும் சிரிக்க முடியவில்லையே. கடந்த 1.5 வருட காலமாக மனசுக்குள்ள உள்ள வலியும் வேதனையும் வெளியே சொல்ல முடியாம தவிச்ச உங்களுக்கு இப்ப இந்த சில கிரகங்கள், கோச்சார கிரகங்கள் சில பாதிப்புகளை கொடுக்கும் நம்ம சொன்னதுக்கு சரி செய்வதற்கான ஒரு அற்புதமான வழிபாடு
ஸ்ரீ துர்காதேவி அம்மனை போய் கை பிடிச்சுக்கோங்க. அம்மா தேவி துர்க்கை அம்மா, எங்களுடைய வாழ்க்கையில எனக்கு மாற்றத்தை கொடுமா அப்படின்னு நீங்க ஸ்ரீ துர்காதேவி அம்மனை வழிபாடு செய்யும் பட்சத்தில், மனதார நீங்கள் அந்த தாயை போய் சரணடையும் பட்சத்தில் உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படும் என்பது நிதர்சனமான உண்மை. இப்ப துர்காதேவி அம்மன், அருள்மிகு துர்காதேவி அம்மன் கோவில் எங்க இருக்குன்னு ஒரு கேள்வி வரும். எங்க வீட்டு பக்கத்தில் இருக்க துர்காதேவி அம்மனே கும்பிடலாமா, இல்ல மிகப்பெரிய ஸ்தலங்களான கோவில்கள் எதுவும் இருக்கா அப்படின்னு சொல்லி உங்களுடைய மனசுல ஒரு கேள்வி வருதுன்னா, துர்காதேவி அம்மனுக்கென்று தனிப்பட்ட முறை கோவில் இருக்கிறது. அந்த கோவில் சம்பந்தப்பட்ட விவரங்கள் நீங்க தெரிஞ்சுக்கணும். உங்களுடைய வாழ்க்கையில நீங்க மாற்றங்களை தெரிஞ்சுக்கணும், மாற்றங்களை பெற விரும்புறீங்க அப்படின்னா உங்கள்கிட்ட ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் வைக்க. நீங்க என்ன பண்ணுன்னா, நம்மளுடைய இந்த யூடியூப் சேனல்ல உங்களுடைய கமெண்ட்ஸ் கொடுங்க. ஐயா நான் கோவிலுக்கு போகணும்னு ஆசைப்படுறேன், எனக்கு கோவிலுடைய டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க, நான் இந்த ஊர்ல இருந்து பேசுறேன் அப்படின்னு சொல்லி அனுப்பிவிடுங்க. ஏன்னா கிட்டத்தட்ட 4 மாவட்டங்களில் நம்ம ஸ்ரீ துர்காதேவி அம்மன் இருக்காங்க. அப்போ உங்களுடைய பகுதி எந்த பகுதியும் பார்த்துட்டு அந்த பகுதிக்கு ஏற்றவாறு அந்த அம்மனை வழிபாடு செய்யும் விதம், என்ன கிழமையில போய் நீங்க அந்த அம்மனை வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் என்ன பண்றேன், டெக்ஸ்ட் பண்றேன். நீங்க கீழே நம்மளுடைய யூடியூப் சேனல்ல கமெண்ட்ஸ் கொடுத்தாலும் ஓகே தான். அதே போல என்னுடைய நம்பருக்கு கோவில் வழிபாடு டீட்டெயில்ஸ் வேணும்னு சொல்லி கேட்டாலும் ஓகே தான். ரெண்டுமே பண்ணாலும் ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நம்ம கீழே கமெண்ட்ஸ் வரதான் இந்த ஆன்மீகம் என்பது மிகப்பெரிய இந்த ஒரு பலப்படும். ஏன்னா நம்மளுடைய இந்த இந்தியாவே ஆன்மீக பூமி தான். அதுவும் தமிழ்நாடு தெய்வ சக்தி மிக்க, தெய்வ ஆற்றல் மிக்க ஒரு பகுதி தான். இது கடவுள் இல்லை, சாமி இல்லை அப்படிலாம் சொல்ற ஒரு மூட நம்பிக்கை நபர்கள் இருக்கதான் செய்வாங்க. நம்ம அவங்கள பத்தி நம்ம கவலையப்பட வேண்டாம். ஓகேவா? தெய்வ வழிபாடு என்பது நம்மளே உருவாக்கி கொள்ள, அவர்கள் கொடுக்கும் சக்தியை பெறுவது மூலமாக நம்மளே உருவாக்கி கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம். பரிகாரங்கிறது அது வேற டிபார்ட்மெண்ட்டுங்க. நம்ம பசிக்கு நம்ம தானே சாப்பிடணும் அப்படிம்பாங்கல்ல, அது மாதிரி நம்ம பசிக்கு நம்ம சாப்பிட்றதுக்கான ஒரு விஷயம்தான் வழிபாடு. அப்ப இந்த அம்மனை நீங்கள் மனதார வழிபாடு செய்யும் போது உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றம் உருவாகும் என்பது நிதர்சனமான உண்மை. இப்ப உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல சனி பகவான் அமர்ந்து உங்களுடைய ராசியை பார்த்துக்கிட்டு இருக்காரு. அப்ப என்ன ஆகுதுன்னா, கேது ஒரு பக்கம் ரிலீஸ் பண்ணிட்டாரு, இன்னொரு பக்கம் சனி பகவான் தன்னுடைய பார்வை மூலமா பார்த்துக்கிட்டே இருக்காரு. அப்ப நீங்க இந்த தேவியை போய் வழிபாடு செய்ய உங்களுக்குள்ள ஒரு செய்யும் போது சின்ன சின்ன அழுத்தங்கள், சின்ன சின்ன பிரச்சனைகள் வருது பார்த்தீங்களா, அதெல்லாம் டோட்டல் ரிலீஸ். செம மாசியா, லைஃப் இஸ் த பெஸ்டியா அப்படிங்கிற மாதிரி இங்கிலீஷும் சில நேரத்தில் கலந்து பேச வேண்டியிருக்கு. எது நினைச்சுக்கிறாதீங்க. அப்ப நம்ம லைஃப் மிக சிறப்பாக இருக்கு, நம்ம லைஃப் இப்போதான் ஒரு நல்ல அடுத்த கட்ட நகர்வை நோக்கி பயணிக்குன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த தேவியோட வழிபாடு உங்களுடைய வாழ்க்கையில ஒரு ஒளி வட்டத்தை உருவாக்கும் என்பது நிதர்சனமான உண்மை. சரி, இப்ப அம்மனை போய் வழிபாடு செய்ய சொல்லிட்டீங்க, நாங்க பண்ண ரெடி, உங்கள்கிட்ட கமெண்ட்ஸ் கேட்டு வாங்கிக்கிறோம். இதை தவிர்த்து இன்னும் ஏதாவது எங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கின்ற ஒரு தெய்வத்தை வழிபாடு செய்வதென்றால் நாங்க என்ன தெய்வத்தை கைப்பிடிக்கணும், என்ன தெய்வத்தை கைப்பிடிச்சா எங்களுக்கு வெற்றி கிடைக்கும் அப்படின்னு நீங்க எதிர்பார்க்குறீங்கன்னா, நம்மளுடைய ரிஷபராசி அன்பர்கள் ஒவ்வொரு திங்கட்கிழமையும் உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கின்ற சிவ ஆலயங்களில் சென்று, ஒவ்வொரு திங்கட்கிழமையும் உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கின்ற சிவ ஆலயங்களில் சென்று கிட்டத்தட்ட ஒரு 1/4 மணி நேரம் 15 நிமிடங்கள் மனதார வழிபாடு செய்யுங்கள். உங்களுடைய மனதில் உள்ள வேதனை, கஷ்டம், கவலை எல்லாத்தையுமே ஒப்படைச்சிட்டு வந்துருங்க. அந்த வாரம் உங்களுக்கு மிக அற்புதமான வாரமாக இருக்கும். ஆனா என்னன்னா, இதை நம்பிக்கையோட செய்யணும். நான் உன்னை நம்பி வர்றேன், அப்பா சிவனே உன்னை நம்பி நான் வர்றேன், எனக்கு நீ ஒரு மாற்றத்தை கொடுப்பா என்ற நம்பிக்கையோட நீங்க சென்றீங்கன்னா மிகப்பெரிய சிறப்பு அடைவீங்க, மகிழ்ச்சியா இருப்பீங்க. சிறப்பா இருக்க என்னுடைய வாழ்த்துக்கள். தன்னுடைய கற்பனை ஆற்றல்கள் மூலமாக அனைத்தையும் ஈர்த்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்துடன் செயல்பட்டு பல தடுமாற்றத்துடன் பல பிரச்சனைகளை எதிர்கொண்டு வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படுமா, வாழ்க்கையில் மகிழ்ச்சிகள் ஏற்படுமா என்று காத்து கொண்டிருக்கின்ற அன்பார்ந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த வீடியோல என்ன சொல்ல வர்றோம்னா, உங்களுடைய ராசிக்கான வழிபாடு. இப்ப கோச்சார கிரகங்கள் உங்களை சூழ்ந்து லாக் பண்ணி வச்சிருக்க
பிரச்சனையிலிருந்து வெளிவருவதற்கான ஒரு அற்புதமான ஒரு வழிபாடை உங்களுக்கு எடுத்துட்டு வந்திருக்கேன். ஸோ இந்த வழிபாடானது உங்களுடைய வாழ்க்கையில எப்பொழுதுமே நீங்க தொடர்ந்து செய்யக்கூடிய ஒரு வழிபாடு தான். இந்த வழிபாடை நீங்க கரெக்டா பின்பற்றிக்கிட்டே வந்தீங்கன்னா ஏற்றங்களும் உண்டு, மாற்றங்களும் உண்டு, முன்னேற்றங்களும் உண்டு. படிப்படியாக உங்களுடைய வாழ்க்கையில நீங்க என்ன விஷயங்களை எதிர்பார்த்து பயணிக்க விரும்புறீங்களோ, பல போராட்டங்கள், பல பிரச்சனைகள், பல கவலைகள், அதெல்லாம் சொன்னா பல துரதிருஷ்டமான செயல்பாடுகளை மீண்டு நீங்க வரணும்னு ஆசைப்படுறீங்க. துரோகிகளுடைய சூழ்ச்சியிலிருந்து நீங்க மீண்டு வரணும்னு ஆசைப்படுறீங்க. உங்களை நீங்களே உருவாக்கி கொள்ள விருப்பப்படுறீங்கன்னா உங்களுக்கான வழிபாடு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஸ்ரீ கிருஷ்ணன் வழிபாடு உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கும், மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். இந்த ஸ்ரீகிருஷ்ணன் கோவில் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய தமிழ்நாட்டில் ஏகப்பட்ட இடங்கள்ல இருக்கு, இந்தியாவிலையும் ஏகப்பட்ட இடங்கள்ல ஸ்ரீகிருஷ்ணன் கோவில் இருக்கு. ஆனா உங்களுடைய ஊர் பக்கத்துல ஸ்ரீகிருஷ்ணன் கோவில் எங்க இருக்கு? அந்த கிருஷ்ண பகவானுக்கு மட்டும் அந்த கோவில் எந்த பகுதியில் அமர்ந்திருக்கு? அவருடைய தத்துருவமான காட்சியை நீங்க மனசார போய் பெறணும்னு ஆசைப்படுறீங்க, அவருடைய முழு அருளை கிடைக்க நீங்க ஆசைப்படுறீங்க அப்படின்னா கீழே உள்ள நம்மளுடைய யூடியூப் சேனலுடைய கமெண்ட்ஸ்ல நீங்க வந்து உங்களுடைய பேரு, நீங்க எந்த ஊர்லேருந்து பேசுறீங்க, உங்களுடைய அதே போல வந்து பார்த்தீங்கன்னா உங்க மாவட்டம், இதை வந்து நீங்க போட்டு விட்டீங்கன்னா உங்களுடைய ஊர் பகுதியில் நம்ம கிருஷ்ணனுக்கு எங்க கோவில் இருக்கு, அந்த வழிபாடு நீங்க எப்படி பண்ணணும், என்ன கிழமையில போய் பண்ணணும் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் உங்களுக்கு கட்டாயமா என்ன பண்றேன், தனியா டெக்ஸ்ட் பண்ணுவேன், உங்களுக்கு எஸ்எம்எஸ் ரிப்ளை பண்ணுவேன். இதுக்கு எந்த ஒரு கட்டணமும் கிடையாது. ஏன்னா இது ஆன்மீகம் சார்ந்த விஷயம், ஒரு பர்சன்டேஜ் கூட கட்டணம் கிடையாது. உங்களை ஊக்கப்படுத்தி நீங்க நல்லா இருந்தீங்கன்னா என்ன ஆகும், எங்களை என்ன பண்ணுவீங்க, என்கரேஜ் பண்ணுவீங்க, எங்களுடைய வாழ்க்கையில மாற்றத்தை கொடுப்பீங்க. உங்களுடைய வாழ்க்கையில மாற்றம் வந்தாங்கன்னா எங்களுடைய வாழ்க்கையிலும் மாற்றம் வரும். இது வந்து என்னன்னா ஒரு என்ன சொல்றேன்னா இறை அருளை முழுமையாக நீங்க உங்களுக்கு கிடைக்கதான் நீங்க சந்தோஷமா இருப்பீங்க. நீங்க சந்தோஷமா இருந்தா என்ன பண்ணுவீங்க, இவர் மூலமா சந்தோஷமா இருந்தா ஒரு வாழ்த்து சொல்றீங்க பாத்தீங்களா, அதுவே போதுங்க, அதுவே மிகப்பெரிய அற்புதமான விஷயம். அப்ப ஸ்ரீ கிருஷ்ணனை போய் நீங்க வழிபாடு செய்வது மூலமாக இந்த கோச்சார கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் உங்களுடைய ராசியில உட்கார்ந்திருக்கிறார். நிழல் கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய கேது பகவான் ராசிக்கு 3ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறார். மற்றொரு நிழல் கிரகமான பிரம்மாண்டத்தை நோக்கி எப்பயுமே பயணிக்கக்கூடிய கிரகமான ராகு பகவான் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறார். அதே போல ராகு பகவான் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறார். அதாவது சின்ன மிஸ்டேக், சனி பகவான் தான் 10ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறார். ஓகேவா? அப்ப ராகு பகவான் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறார். சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறார். இந்த கிரக அமைப்பு, இந்த கிரகங்களுடைய ஒரு ஆதிக்கம் உங்களை வந்து ஒரு விதத்துல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தினாலும் பல விஷயங்களை வந்து பாத்தீங்கன்னா இந்த கிட்டத்தட்ட ஒரு மே மாசத்துல இருந்து ஒரு சின்ன ஒரு செய்யற விஷயத்துல ஒரு சின்ன தடுமாற்றம் இருந்துகிட்டே இருக்கு. ஏன்னா குரு ராசியில உட்கார்ந்துருக்காருல்ல, அப்ப குரு ராசியில உட்கார்ந்துட்டாலும் என்ன ஆகும்னா செய்வோமா வேண்டாமா, செஞ்சா இது பிரச்சனை வந்துருமா ஆன்கிற எண்ணம் எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும். அவர் இந்த ராசியை விட்டு ஒரு வருடம் கடக்கந்தண்ணியும் குரு ராசியில உட்கார்ந்து பல இடங்கள்ல மாற்றத்தை கொடுக்காரு தன்னுடைய விசேஷ பார்வை மூலமாக. அது ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனா இந்த குரு ராசியில உட்கார்ந்தாருன்னா இந்த பின்பம் எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும். அதே போல 3ஆம் இடத்துல கேது வேற அமர்ந்து முயற்சி பல எடுத்து முடியாத விஷயங்களை, சில விஷயங்களை கொடுக்கக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படுது. அப்ப இந்த நிழல் கிரகங்கள், பாவ கிரகங்கள், சுப கிரகமான குரு பகவான் இவங்கிட்ட இருந்துலாம் சில பிரச்சனை நீங்க தப்பித்து கொள்ள, உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த நீங்க ஸ்ரீ கிருஷ்ணனை வழிபாடு செய்யுங்கள், மிகப்பெரிய மாற்றம் வரும். இதை தவிர்த்து இந்த வழிபாடு செஞ்சிடறோம். பொதுவாகவே எங்களுடைய வீட்டு பக்கத்துல உள்ள ஏதாவது ஒரு வழிபாடு சொல்லுங்க. எங்களுக்கு இந்த கிரகங்கள், கோச்சார கிரகங்கள் ரீதியாக சில தடுமாற்றத்திலிருந்து நாங்கள் வெளியே வர மாசத்துக்கு ஒரு தடவை நாங்கள் வந்து நீங்க சொல்ற ஸ்ரீகிருஷ்ணன் கோயிலுக்கு போக முடிஞ்சா போயிடுவோம். அதை தாண்டி வாரத்துக்கு ஒருக்க நாங்கள் ஒரு கோயிலுக்கு போனா எங்களுடைய வாழ்க்கையில மாற்றம் ஏற்படுமா? அப்ப அப்படிப்பட்ட வழிபாடு என்ன வழிபாடு செய்யணும் அப்படின்னு நீங்க எதிர்பார்க்குறீங்கன்னா அதுக்கும் ஒரு விடை உண்டுங்க. ஏன்னா இப்ப நம்ம போய் ஒரு பெரிய ஹோட்டல்ல போய் தோசை, பூரி, சப்பாத்திலாம் வந்து மாசத்துக்கு ஒரு நாள் சாப்பிட முடியும் பெரிய ஹோட்டல்ல போய். அதை தவிர்த்து ஒரு சின்ன சின்ன சாப்பாடுகள் வந்து வீட்டில் செஞ்சு சாப்பிட்றதுக்கான விஷயம் நமக்கு வேணும்ல. எப்போ பார்த்தாலும் ஹோட்டல்லே போய் சாப்பிட்டா கட்டுப்படி ஆகணும்லங்க. அப்படிங்கிற மாதிரி விஷயத்த யோசிப்போம் பார்த்தீங்களா? அதே மாதிரி தான்
ஒரு பெரிய திவ்ய தேசங்களையோ பெரிய கோவில்களையோ போய் வழிபாடு செய்வதற்கு வருடத்துக்கோ மாசத்துக்கோ ஒரு முறை போனா போதும். அதை தாண்டி உங்களை ஊக்கப்படுத்தி கொள்ள, உங்களை வழிநடத்த ஒரு அற்புதமான வழிபாடு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சக்தியாக இருக்கக்கூடிய ஸ்ரீ பத்ரகாளி அம்மனை போய் கைப்பிடிங்க. பத்ரகாளி அம்மனை போய் மனசார கைப்பிடிங்க. ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் நீங்க பத்ரகாளி அம்மனை நீங்கள் வழிபாடு செய்யும் பட்சத்தில் நம்முடைய மிதுனராசி அன்பர்களுக்கு இந்த ராகு கேது பகவானுடைய பிடியும் சனி பகவானுடைய ஆதிக்கமும் குறைக்கப்பட்டு குரு பகவானுடைய ஆளுமையும் கொஞ்சம் நிதானம் செய்யப்பட்டு மாற்றங்களும் முன்னேற்றங்களும் மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்புகளும் நிறைவேறும் என்பது உண்மை. இப்ப செவ்வாய்க்கிழமை நாங்க போய் வழிபாடு செஞ்சா மாற்றம் வருமா, கிடைச்சிருமா அப்படிலாம் கேள்வியெல்லாம் கேட்கவே கூடாது. உங்களுக்கான விஷயம் இது, உங்களுக்காக கொடுக்கப்பட்ட பிரபஞ்சத்துடைய வார்த்தைகள். இதை மனசார வழிபாடு செஞ்சு பாருங்க, கை பிடிங்க. நீதான் தாய், எனக்கு உறுதுணை நில்லுங்க, மாற்றங்களை கொடுப்பாள் ஸ்ரீ பத்ரகாளி அம்மன் என்பதையும் கூறிக்கொண்டு வாய்ப்பளித்ததுக்கு நன்றி. தன்னுடைய பாசம், அன்பு, உயிர், மூச்சு என்ற அத்தனை விஷயங்களையும் பிறருக்காக அர்ப்பணித்து விட்டு தனக்காக தன்னுடைய வாழ்க்கையை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கும் அன்பார்ந்த என் அருமை கடகராசி அன்பர்களுக்கு வாழ்க்கையில் மாற்றம் ஏற்பட, ஒளிமயமான ஒரு சூழ்நிலை உருவாக என்ன வழிபாடு செஞ்சா ஏற்றம் உண்டு? இந்த கோச்சார கிரகங்களான நிழல் கிரகமான கேது பகவான் 2ஆம் இடத்திலும், ராகு பகவான் 8ஆம் இடத்திலும் மற்றும் 8ஆம் இடத்த அதிபதியான சனி பகவான் 9ஆம் இடத்திலும், அதுக்கடுத்தபடியாக சுப கிரகம் என்று கருதப்படுகின்ற குரு பகவான் ராசிக்கு 12ஆம் இடத்தில் அமர்ந்து சில விஷயங்களில் பல தாக்கங்களை கொடுக்க காத்திருக்கின்றன. அந்த தாக்கத்திலிருந்து உங்களை நீங்கள் விடுபட்டு கொள்ள வேண்டும் என விருப்பப்படுறீங்க அப்படின்னா உங்களுக்கான ஒரு வழிபாடு ஸ்தலத்தை எடுத்துட்டு வந்திருக்கேன். இந்த வழிபாடானது இப்ப மட்டும் கிடையாதுங்க. கடகராசிக்காரங்க எப்பெல்லாம் தன்னை உருவாக்கி கொள்ள வேண்டும், தன்னுடைய வாழ்க்கையில ஏற்படுகின்ற சில சிக்கல்களையும் சில பிரச்சனைகளிலிருந்து விடுபட வேண்டும், எங்க போனாலும் உங்களுக்கான ஒரு அங்கீகாரமும் உங்களுக்கான உண்மையான அன்பும் கிடைக்க வேண்டும் என நீங்க விருப்பப்படுறீங்க அப்படின்னா சுயநலமே இல்லாத உங்களுக்காக பொதுநலமாக கொடுக்கிற ஒரு அற்புதமான கோவில் வழிபாடை நான் எடுத்துட்டு வந்திருக்கேன். இந்த வழிபாடு நீங்க செய்யும் பொழுது மிகப்பெரிய மாற்றம் உண்டு. அப்படி என்ன வழிபாடு? வழிபாடு தான் சொல்றீங்க தவிர வழிபாடை என்னன்னு சொல்ல மாட்டேங்கிங்களே அப்படின்னு எதிர்பார்க்குறீங்களா? மற்றவங்கள மாதிரி நாங்களாம் ஏமாற்ற மாட்டேங்க. சரியா? நமக்கு என்னன்னா ரியாலிட்டி வேணும். ஒரு விஷயம் நம்ம எடுக்கோம்னா இந்த பிரபஞ்ச சக்தி நமக்கு அந்த உத்தரவு கொடுத்தா மட்டும்தான் நம்ம அதை எடுத்து சொல்ல முடியும். அப்ப நம்மளுடைய கடகராசி அன்பர்களுக்கு இந்த வழிபாடை சொல்லும் பாக்கியம் எனக்கு கிடைச்சிருக்கு. நீங்க இந்த வழிபாடை மனதார செய்யும் பொழுது உங்களுக்கு அத்தனை விதமான பாக்கியங்களும் உறுதியா கிடைக்கும் என்பது என்னுடைய கருத்து. என்ன வழிபாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கற்கடேஸ்வரர் கோவில் சொல்லி கோவில் இருக்கு. இந்த கோவில்ல போய் பார்த்தீங்கன்னா நீங்க மனசார போய் வழிபாடு செய்யணும். இந்த கோவிலுடைய முழு விவரங்கள், இந்த கோவில்ல உள்ள மிகப்பெரிய முக்கியமான விஷயங்கள், ஏன்னா சாதாரண கிடையாதுங்க. அந்த கோவில்ல பார்த்தீங்கன்னா நிறைய அற்புதமான செயல்பாடுகள்லாம் நடந்திருக்கு. நம்ம நண்டு இருக்கு பார்த்தீங்கன்னா, நண்டு ஒரு பூஜை செய்து வழிபாடு செய்து தன்னுடைய பாவ விமர்சனம் பெற்ற ஒரு கோவில் தான் இந்த கோவில். இந்த கோவிலுடைய வரலாறு மற்றும் இந்த கோவிலுடைய இடம் எங்க இருக்கு, எல்லா விஷயமும் நீங்க தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம கடகராசி என்பர்கள் உறுதியா அந்த கோவில் போங்க. அது போறதுக்கான விஷயங்கள் நீங்க தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படும்போது நம்மளுடைய யூடியூப் சேனல்ல கீழே கமெண்ட்ஸ் கொடுங்க. கோயிலுக்கு நான் போகணும்னு ஆசைப்படுறேன், எனக்கு கோவிலை பத்தி விவரம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட்ஸா கேட்கலாம். அதே போல பார்த்தீங்கன்னா சில நபர்கள் கீழே கமெண்ட்ஸ் கொடுக்க விரும்பலைனாலும் என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு டீடைல்ஸ் அனுப்புங்க. இந்த ரெண்டுல நீங்க எந்த விஷயங்களை பண்ணாலும் சரி, உங்களுடைய பேரு, நீங்க எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க, எந்த மாவட்டத்திலிருந்து பேசுறீங்க, இந்த டீடைல்ஸ் மட்டும் எங்களுக்கு போதும். நீங்க அனுப்புனீங்கன்னா இந்த கோவிலுடைய முக்கியமான விஷயங்கள், இந்த கோவிலுக்கு என்ன கிழமையில போய் நீங்க வழிபாடு செய்யணும், அப்படி வழிபாடு செய்யற முறைகள் எல்லா விவரமும் உங்களுக்கு துல்லியமா எந்த ஒரு கட்டணமும் இல்லாமல் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் உங்களுக்கு தருவதற்கு நான் காத்திருக்கிறேன். நான் தான் உங்களுக்கு ரிப்ளை பண்ண போறேன். இந்த வட்டம் நான் தான் உங்களுக்கு ரிப்ளை பண்ண போறேன்.
தயவு செய்து நீங்கள் மறக்காமல் இந்த கோயிலுக்கு போங்க. நம்மளுடைய கிரகங்கள் பலவிதமான தாக்கங்களை கொடுத்தாலும், பலவிதமான இன்னல்களை கொடுத்தாலும், இந்த வழிபாடு உங்களை ஊக்கப்படுத்தும், உங்களை உயர்ந்த நிலைக்கு செல்வதற்கான ஒரு அமைப்பை ஏற்படுத்தும் என்பது உண்மை. அப்போ இந்த கோவிலில் உள்ள தெய்வம் யாருன்னு தெரிஞ்சுக்கணும், இந்த கோவிலில் உள்ள விஷயங்கள் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அப்படிங்கும்போது நீங்கள் கீழே கமெண்ட்ஸ் கொடுக்கும்போது கட்டாயமாக தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? சரி, இந்த கோயிலுக்கு நாங்கள் வழிபாடு செஞ்சிடறோம், அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்கள்கிட்ட கேட்டுக்கிறோம். இதை தவிர்த்து எங்களுக்கு பொதுவாக வாரத்துக்கு ஒரு முறையோ அல்லது மாதத்துக்கு ஒரு முறையோ நாங்கள் வழிபாடு செய்ய வேண்டும் என்றால் எந்த தெய்வத்தை நாங்கள் பிடிச்சு கொள்ள வேண்டும், எந்த தெய்வத்தை நாங்கள் மனசார பிடிச்சு கொள்ளும் பொழுது எங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றம் வரும் அப்படின்னு சொல்லி நீங்க எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா, உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய முத்து மாரியம்மனை போய் வழிபாடு செய்யுங்க. நீங்க முத்து மாரியம்மனை வழிபாடு செய்யும் பட்சத்தில் உங்களுடைய வாழ்க்கை மிகப்பெரிய முத்து முத்தாக வெற்றிகரமான சூழ்நிலை நோக்கி பயணிக்கும். வாரத்துக்கு ஒரு முறை நீங்க என்ன கிளம்ப போனாலும் சரி, தாய் உங்களுக்கு ரெடியா ஆசீர்வாதம் பண்ண ரெடியா இருப்பாங்க. முத்துமாரியம்மனுடைய ஒரு மிகப்பெரிய அற்புதமான சக்தி கடகராசியில் உணர்ந்தவங்க கட்டாயமா கமெண்ட்ஸ் கொடுப்பீங்க. முத்துமாரியம்மனுடைய அற்புதம் இந்த கலியுகத்தில் பல மாற்றங்களை ஏற்படுத்துகிறது. அப்ப நீங்க முத்துமாரியம்மனை போய் மனசார வழிபாடு செய்யுங்க. போகும்போது பாத்தீங்கன்னா வெறுங்கையோட போகாதீங்க. அம்மனுக்கு அபிஷேகத்துக்குரிய மஞ்சள், குங்குமம், பன்னீர் இந்த 3 மட்டும் வாங்கிட்டு போங்க. ரொம்பலாம் செலவு கிடையாது. மஞ்சள், குங்குமம், பன்னீர் இந்த 3ஐயும் வாங்கிட்டு போய் நீங்க அம்மன் பாதத்தை வச்சு ஐயர்கிட்ட கொடுத்து அர்ச்சனை பண்ண சொல்லிட்டு அபிஷேகத்துக்கு யூஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்லி கொடுத்துட்டு வாங்க. அவங்க அந்த அம்மனுக்கு அதை பயன்படுத்தும் பொழுது எப்படி பன்னீர் மிகப்பெரிய ஒரு வாசத்தை கொடுக்குமோ, அதே போல உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு வெற்றியையும் மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியையும் முத்துமாரியம்மனுடைய மிகப்பெரிய ஒரு அற்புதமான சக்தியின் மூலமாக நீங்க உறுதியாக பெற முடியுங்கிறது நிதர்சனமான உண்மை. எங்கும் ராஜாவாக, எதிலும் ராஜாவாக, எதிலும் நேர்மையாக தன்னை உருவாக்க வேண்டும், தன்னுடன் இருப்பவர்களையும் அப்படி வழிநடத்த வேண்டும் என்ற எண்ணத்துடன் பல பேர்களிடம் பகைத்து கொண்டு உண்மையான அன்பை கொடுத்து கூட நேர்மையான பாசத்தை பெற நினைத்தும் கூட கிடைக்காமல் பரிதவித்து பல போராட்டங்களை கடந்து நல்ல விதமான மாற்றத்தை எதிர்நோக்கி காத்திருக்கின்ற அன்பார்ந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு நம்ம இந்த வீடியோல சிம்ம ராசிக்கு என்ன சொல்ல போறோம் அப்படின்னா, ஒரு அற்புதமான ஒரு வழிபாடை உங்களுக்கு எடுத்துட்டு வந்திருக்கோம். இந்த வழிபாடை நீங்கள் மனசார செய்யும் பட்சத்தில் மிகப்பெரிய மாற்றம் உங்களுக்கு உண்டு. இது பாத்தீங்கன்னா சிம்ம ராசிக்கு இப்ப மட்டும் கிடையாதுங்க, எப்பொழுதுமே இந்த வழிபாடை நீங்கள் மாதத்துக்கு ஒரு முறையோ அல்லது வருடத்துக்கு 2 முறையோ நீங்கள் வழிபாடு செய்யும் பட்சத்தில் உங்களுடைய எனர்ஜி பவர் கூடிக்கிட்டே இருக்கும். வேற லெவலுங்க. சிம்ம ராசி சிறப்பா இருக்குங்க அப்படின்னு நீங்க சொல்லக்கூடிய அளவுக்கு உங்களுடைய என்ன சொல்லணும், இப்போ கார் பேட்டரி சார்ஜ் இறங்கிச்சு என்ன பண்ணுவோம், போய் சார்ஜ் ஏற்றுவோம். பைக் பேட்டரி சார்ஜ் ஏற்றினா கூட சார்ஜ் ஏற்றுறோம். ஏங்க விடுங்க, உங்கள் மொபைல் சார்ஜரே மொபைல் பேட்டரியே சார்ஜ் இறங்கிச்சு என்ன பண்ணுறோம், போய் சார்ஜ் ஏற்றிக்கிறோம்ல. அது சார்ஜ் என்ன ஃபுல் டைம் அப்படியே நிற்கிதா? இல்லை, நம்ம மொபைல் தான் நம்ம இப்போ உலகமாகவே வச்சுருக்கோம். கையில் நம்ம உலகத்தை அடக்கி வச்சுருக்கோங்கிறத நம்ம மொபைல் சொல்லுது. அப்படிப்பட்ட மொபைல்ல கிட்டத்தட்ட குறிப்பிட்ட ஹவர்ஸ் தான் சார்ஜ் நிற்கிது. அதே மாதிரி தாங்க, நீங்கள் என்னதான் ஒரு வீரமும் கம்பீரமும் நேர்மையான குணம் கொண்டிருந்தாலும் எதிர்வினைகளுக்குரிய உங்களுடைய கூட இருக்கிற நபர்கள் எதிர்வினைகள் ஆட்டும் பொழுது உங்களுடைய வில் பவர் குறையும், உங்களுடைய எனர்ஜி ஆஃப் பவர் குறையும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, இந்த எதிர்வினையான சக்திகளை என்ன பண்ணணும், தகுத்தெறிந்து, அதாவது உங்க பாசையில சொன்னா வேட்டையாட வேண்டும் அப்படிம்பாங்கல்ல, உங்க பாசையில அப்படித்தான் இருக்கும். சும்மா சர்வசாதாரணமான தகுடு தான் அப்படிங்கிற மாதிரி தான். அப்படியே வேட்டையாடணும்னு நீங்க ஆசைப்படுறீங்க, கூட இருக்க துரோகிகளை துரத்தி அடிக்க வேண்டும், துரோகிகளுடைய உண்மையான சுய ரூபத்தை நீங்க தெரிந்து கொள்ள வேண்டும் என ஆசைப்படுறீங்கன்னா உங்களுக்கேற்ற ஒரு அற்புதமான வழிபாடு. இந்த வழிபாடானது இந்த கோச்சார கிரகங்களுடைய சூழ்நிலைகளிலும் உள்ள பாதிப்புகளையும் குறைக்கும். என்ன கோச்சார கிரகங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நிழல் கிரகமான கேது பகவான் ராசியில் அமர்ந்திருக்கிறார். அதே போல பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல
நிழல் கிரகமான பிரம்மாண்டமான கிரகமான ராகு பகவான் அமர்ந்திருக்கிறார். ராசிக்கு 8ஆம் இடத்துல 7ஆம் இடத்ததிபதி போய் 8ல உட்காண்டாரு. அஷ்டம குரு சனி பகவானாக அமர்ந்துட்டார். அதே போல வந்து பாத்தீங்கன்னா குரு பகவான் ராசிக்கு 11ஆம் இடத்துல, அவர் ஓரளவுக்கு ஓகே. உங்களோட லைஃப்ல ஒரு ஸ்டெடியா நீங்க போறதுக்கு குரு ஒரு செயல்பாடுகளை செயல்படுத்துறார். ஓகே, அது பிரச்சனை கிடையாது. ஆனா அதை தாண்டி சில விஷயங்களில் நீங்க தாக்கத்தை அனுபவிக்கிறீங்க பாத்தீங்களா. இந்த கோச்சார கிரகங்களுடைய வருட கிரகங்களான கோச்சார கிரகங்கள் மூலமாக சில பிரச்சனையை சந்திக்கீங்க பாத்தீங்களா. இதுல இருந்தெல்லாம் விடுபடுவதற்கும் உங்களை நீங்கள் ஒரு எனர்ஜி பவர் ஏற்றிக் கொள்வதற்கும் ஒரு அற்புதமான வழிபாடு என்னன்னா, திருச்செந்தூர் முருகன் கோவிலில் உள்ள குரு பகவானை போய் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டும். உங்களுக்கு மட்டும் வெளிப்படையா கோயிலை சொல்லியாச்சு, வெளிப்படையா உங்களுக்கு மட்டும்தான் சொல்லியாச்சு. ஆனா இதுல ஒரு ட்விஸ்ட் இருக்கு. நம்ம சிம்ம ராசிக்காரங்க எந்த ஓரையில போய், எந்த நேரத்துல போய், எந்த நாள்ல போய் கரெக்டா வழிபாடு செஞ்சா, அந்த வழிபாடு செய்யும் போது என்ன பொருள்கள் வாங்கிட்டு போகணும். ஏன்னா ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு பொருள் வாங்கிட்டு போகணும். அதாவது என்னன்னா, ஒவ்வொரு தானியங்களும் ஒவ்வொரு ராசியை குறிக்கும், ஒவ்வொரு வாசனை பொருட்களுமே ஒவ்வொரு கிரகங்களை குறிக்கும். அப்ப உங்களுடைய ராசிக்கான, உங்களுடைய நட்சத்திரத்துக்கான வழிபாடுக்குரிய தானம் கொடுக்கக்கூடிய விஷயங்களை திருச்செந்தூர்ல போய் நீங்க முருகன் கோயில்ல போய் வழிபாடு செஞ்சு தட்சிணாமூர்த்தி பகவானை நீங்க வழிபாடு செய்த பிறகு, நீங்க வழிபாடு செய்யும் போது என்ன கொடுக்க வேண்டும், வழிபாடு செய்த பிறகு என்ன விஷயம் கொடுக்க வேண்டும் என்பதை பற்றி நீங்கள் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் என ஆர்வமாக இருக்கீங்க அப்படின்னா, உங்களை நீங்க சார்ஜ் ஏத்திக்கணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா கீழே கமெண்ட்ஸ் கொடுங்க. நீங்க எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க, எந்த மாவட்டத்திலிருந்து பேசுறீங்க, உங்களுடைய பேர் என்னங்கிற மட்டும் கொடுங்க. ஓகேவா? உங்களுக்கு கமெண்ட்ஸ்ல ரிப்ளை பண்ணப்படும். அதே போல வந்து பாத்தீங்கன்னா கமெண்ட்ஸ்ல ரிப்ளை வாங்கிட்டு நான் உங்களுக்கு என்ன பண்ணுவேன், உங்க வாட்ஸ்அப்ல உங்களுக்கு பதில் சொல்லிடுவேன். இந்த வழிபாடுக்குரிய விஷயங்கள், நீங்க வழிபாடு செய்வதற்குரிய செயல்பாடு என்பதை பற்றி மிக துல்லியமாக உங்களுக்கு எந்த ஒரு எதிர்பார்ப்புகளும் இல்லாமல் உங்களுக்கு பதில் சொல்வதில் நான் கடமைப்பட்டிருக்கிறேன். பதில்கள் மட்டும் கொஞ்சம் ஒரு 2-3 நாள் கேப்ல வரும், அவ்வளவுதான். ஏன்னா நிறைய கமெண்ட்ஸ் வந்து இருக்கு, நிறைய பேருக்கு நம்ம ஆன்லைன்ல ஜாதகம் பார்த்துருக்கோம். இப்போ நம்ம உள்ளூர் மட்டும் கிடையாது, வெளிநாடு, வெளி மாநிலங்கள், எல்லா நாடுகள்ல இருந்து நமக்கு கால்ஸ் வருது. அமெரிக்கால இருந்து, ஆஸ்திரேலியால இருந்து, அதே போல ஜப்பான், எல்லா நாடுகள்ல இருந்துமே கால்ஸ் வந்திருக்கு. இப்போ நான் அதாவது என்ன சொல்றேன்னா, நம்ம இந்த யூடியூப் சேனல் மூலமாக உலகெங்கும் இருக்கும் நபர்கள் நம்மளை சந்திச்சுக்கிட்டு இருக்காங்க, பார்த்துக்கிட்டு இருக்காங்க. யூடியூப் வீடியோ மூலமா பார்க்குறாங்க, அதே போல ஆன்லைன் கன்சல்டிங் மூலமா நம்மகிட்ட பேசுறாங்க. அதனால ரொம்ப சிறப்பான விஷயங்களா நமக்கு சந்தோஷமா இருக்கு. அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த அற்புதமான வழிபாடு மிக பயனுள்ளதாக இருக்கும். இது வந்து நம்ம திருச்செந்தூர்ல போய் வழிபாடு செய்வது ஓகே. இதை தாண்டி பக்கத்துல ஒரு மாசத்துக்கு 2 முறையாவது நான் போற மாதிரி எங்களுக்கு ஒரு வழிபாடு சொல்லுங்க, அந்த வழிபாடு என்ன வழிபாடு செஞ்சா சிறப்பா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தீங்கன்னா, இது வந்து சிம்ம ராசிக்குரிய வழிபாடு. நீங்க ஒரே ஒரு விஷயங்க, ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் மற்றும் 2 பக்கம் நாகர் உள்ள கோவில்ல போய் மனசார வழிபாடு செஞ்சுட்டு வெல்லம் கற்கண்டு வச்சுட்டு வந்துருங்க. நீங்க வச்சுட்டு மனசார விநாயக பெருமானே, என்னுடைய வாழ்க்கையில இந்த வாரத்துல, இந்த மாசத்துல என்னுடைய வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுங்க, தடைகளை தகர்த்தெறிந்து வெற்றி பெற ஒரு நல்ல முன்னேற்றத்தை கொடுங்கன்னு சொல்லி நீங்க கை கூப்பி வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா மாற்றங்களும் மகிழ்ச்சிகளும் உறுதியாக உண்டு. கவலைகளை மறக்க வேண்டும், துன்பங்களை துரத்த வேண்டும், இன்பங்களை அடைய வேண்டும், எங்களுடைய வாழ்க்கையில் ஒளி வேண்டும் என்ற எதிர்பார்ப்புடன் கடந்த 1.5 வருட காலமாக ஒரு மிகப்பெரிய அழுத்தங்களையும் பலவிதமான போராட்டங்களையும் சுமந்து, இனிமேலாவது வெளிச்சம் கிடைக்குமா, இனிமேலாவது நாங்க ஒரு நிம்மதியா இருந்துருவோமா, இந்த பக்கம் போனா குடும்பம் அடிக்குது, அந்த பக்கம் போனா கொள்ளக்காரங்க அடிக்காங்க, எதுக்க போனா கூட இருக்கவங்களே அடிக்கிறாங்க, இதெல்லாம் தாண்டி நாங்க எங்களை ஊக்கப்படுத்தி கொள்ள, எங்களை நாங்கள் வழிபடுத்த, எங்களை செயல்படுத்த ஒரு அற்புதமான ஒரு வழிபாடை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்து காத்திருக்கின்ற அன்பார்ந்த கன்னி ராசி நேயர்களுக்கு கவலைகளை மறந்து, கஷ்டங்களை துரைத்தடித்து, துன்பங்களை எல்லாம்
துரத்தி விட்டுட்டு மகிழ்ச்சியை பெறுவதற்கான ஒரு அற்புதமான வழிபாடை இப்ப எடுத்துட்டு வந்திருக்கோம். இந்த வழிபாடானது கன்னிராசினியர்களுக்கு வாழ்நாள் முழுவதும் பயன்பெறக்கூடிய ஒரு வழிபாடு. இந்த வழிபாடை நீங்க மனசார மனதார நான் சொன்னேன் இல்லாம உங்களுக்கு சொல்வதற்கான ஒரு விஷயம்தான் இறைவன் கொடுத்த எனக்கு ஒரு வாய்ப்பு. ஆனா அதை முழுமையாக ஏற்றுக்கொண்டு, எந்த விஷயமா இருந்தாலும் முழுமையாக ஏற்றுக்கொண்டு நீங்கள் வழிபாடு செய்தீர்கள் என்றால் அந்த வழிபாடு உங்களுடைய வாழ்க்கையில உங்களை எனர்ஜி பவரை கொடுத்துக்கிட்டே இருக்கும். உங்களுக்குள்ள ஊக்க சக்தி ஏற்படும். இந்த இப்ப கோச்சார கிரகங்கள் என்று கருதுகின்ற ராகு பகவான் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல வந்திருக்கிறார். 7ஆம் இடத்ததிபதி, அதாவது உங்களுடைய 7ஆம் இடத்துல சனி பகவான் அமர்ந்திருக்கிறார். அவர் உங்களுடைய ராசிக்கு 5க்கும் 6க்குரிய சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறார். அவர் 7ஆம் இடத்துல வந்து டைரக்டா உங்களை பார்க்காரு. அவர் பார்க்காம இருந்தா கூட கொஞ்சமா தப்பிச்சிடலாம். அவர் வேற உங்களை பார்க்கிறாரு. அதே போல வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல குரு அமர்ந்திருக்கிறார். 10ல் குரு அமர்ந்தால் பதவியும் பறி போகுமாங்க. இது ஒரு பழமொழி இருக்கு. ஸோ அப்போ 10ஆம் இடத்துல குரு அமர்ந்திருக்கிறார். ஆனா என்னன்னா குரு அமர்ந்த இடத்தை விட பார்க்கும் இடத்துக்கு ரொம்ப மதிப்பு இருக்குமாங்க. அப்போ உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்க்கிறார், உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்தை பார்க்கிறாரு, அப்புறம் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தையும் ராகு உட்கார்ந்திருக்க இடத்தையும் பார்த்துறாரு. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு நல்ல விதமான மாற்றங்கள் தான். குரு அந்த பார்வை மூலமா ஒரு மாற்றத்தை கொடுக்காரு. அதை தாண்டி இந்த கோச்சார கிரகங்கள் கொடுக்கின்ற சில பாதிப்புகள் உங்களை நீங்கள் ஊக்கப்படுத்திக் கொள்வதற்கான ஒரு அற்புதமான வழிபாடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய கன்னி ராசி நேயர்கள் ஸ்ரீ ஆண்டாள் அன்னையை கைப்பற்றி கொள்ள வேண்டும். ஆண்டாள் அன்னையை போய், அம்மா தாயே ஆண்டாளே என்னை காப்பாத்து, என்னுடைய வாழ்க்கையில மாற்றத்தை கொடுங்கம்மா, எனக்கு ஒரு சங்கடங்களை நீக்குங்கம்மா அப்படின்னு சொல்லி நீங்க மனசார வழிபாடு செய்தீர்கள் என்றால் மிகப்பெரிய மாற்றம் வரும். அப்ப ஆண்டாள் அன்னையை வந்து எல்லா நாளும் வழிபாடு செய்யலாம். இந்த நாள் தான் வழிபாடு செய்யணும் சொல்லி நம்ம குறிச்சு கொடுக்கல. எல்லா ராசிக்காரங்களும் வழிபாடு செய்யலாம். ஆனா நம்ம கன்னி ராசிக்காரங்க என்ன கிழமையில வழிபாடு செய்யணும், அதான் மிக முக்கியமான விஷயம். உங்களுக்கான நாள், உங்களுக்கான வழிபாடுக்குரிய நாள். நீங்க வழிபாடு செய்வதற்கு தாயாருக்கு நீங்க என்னென்ன வாங்கிட்டு போகணும். ஏன்னா ஒவ்வொரு பொருள்களுக்குமே ஒவ்வொரு கிரகத்தை அடிப்படையாக கொண்டது. ஒரு தேங்காய் வாங்கிட்டு போனோம்னா அது யாருக்குரிய கிரகம்? செவ்வாய்க்குரிய விஷயம். அப்ப ஒவ்வொரு பொருள்களும் ஒவ்வொரு பழங்களும் ஒவ்வொரு கிரகத்தை ஆளுமை கொள்ளும். அப்ப நீங்க எந்த வாங்கி கொண்டு போய் கொடுக்கணும், உங்களுடைய ராசியை நீங்க ஆக்டிவேட் பண்றதுக்கு என்னென்ன விஷயமான பொருட்களை வாங்கிட்டு போகணும் அப்படிங்கிறத பத்தி நீங்க முழுமையா தெரிஞ்சுக்கணும். என்ன கிழமை போகணுங்கிறத தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா தயவு செய்து நம்மளுடைய கன்னி ராசிக்காரங்க கீழே கமெண்ட்ஸ்ல உங்களுடைய ஊரு, உங்களுடைய பேரு, நீங்க எந்த மாவட்டத்திலிருந்து பேசுறீங்க அப்படிங்கிறத மட்டும் எனக்கு அனுப்பிவிடுங்க. உங்களுக்கு தனியாக உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு கூட நான் டெக்ஸ்ட் பண்றேன். நீங்க நம்ம யூடியூப் சேனல்ல கருத்து சொல்லிட்டு எனக்கு வாட்ஸ்அப்ல கூட அனுப்பிவிடுங்க. ஏன்னா நான் வந்து யூடியூப் சேனல்லையும் பதில் சொல்லுவேன். அதே போல வாட்ஸ்அப்ல ஐயா நான் கன்னி ராசி, நான் இந்த ஊர்ல இருந்து பேசுறேன், இந்த மாவட்டத்திலிருந்து பேசுறேன், எனக்கு நம்ம ஸ்ரீ ஆண்டாள் அன்னையை போய் தரிசனம் செய்யணும்னு ஆசைப்படுறேன், என்னுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கிறேன், எனக்கான வழிபாடு சொல்லுங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா குறைந்தது 3 நாட்களில் உங்களுக்கான பதில் உறுதியாக கொடுக்கப்படும். நீங்க SMS செய்யும் பட்சத்தில் உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றம் உறுதியா உண்டு என்பதை நான் குறிப்பிட்டுக் கொள்கிறேன். இது ஒரு பக்கம் உங்களுடைய வாழ்க்கையில தாயாருடைய ஆசீர்வாதம் கிடைச்சு ஒரு மாற்றம் கிடைக்க போகுதுங்கிறது நிதர்சனமான உண்மை. நீங்க கண்டிப்பா கேட்பீங்கிற நம்பிக்கையும் இருக்கு. இதை தாண்டி நம்மளுடைய கன்னி ராசிக்காரங்க இந்த கோச்சார கிரகங்களுடைய பிடியில வந்து ஒரு மிகப்பெரிய இன்னும் ஒரு நல்ல மாற்றத்தை பெறுவதற்கு, இப்ப தாயாரை போய் பார்க்கணும்னா நம்ம போய் கோயில்ல போய் அங்க போய் பார்க்கும்போது சில நபர்கள் வந்து ஆண்டாள் அன்னையை பார்க்கறதுக்கு நம்ம ஸ்ரீவில்லிபுத்தூர் வரணும். விருதுநகர் மாவட்டத்தில் உள்ள ஸ்ரீவில்லிபுத்தூர்ல போய் வழிபாடு செய்யணும். அப்போ உங்களுக்கு லாங் டிஸ்டன்ஸ் அப்படிங்கும்போது வருஷத்துக்கு ஒரு தடவையோ இல்லை வருஷத்துக்கு 2 தடவை தான் வர முடியும். அதை தாண்டி மாசத்துக்கு ஒருக்க ஒரு அம்மாவை போய் வழிபாடு செய்யணும், இல்லை ஒரு ஐயனை போய் வழிபாடு செய்யணும்னா என்ன வழிபாடு செஞ்சா ஏற்றம் உண்டு அப்படின்னு எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா நம்மளுடைய கன்னி ராசிக்காரர்கள் அருள்மிகு அற்புதமான தெய்வமான ஆஞ்சநேயரை போய் வழிபாடு செய்யணும். ஆஞ்சநேய பகவானை நீங்க என்ன பண்ணணும்னா ஒவ்வொரு புதன்கிழமையும் 21 வெத்தலை மாலை கோர்த்து அந்த மாலையை போய் ஆஞ்சநேயருக்கும் சாத்துங்க.
ஆஞ்சநேயருக்கு புதன் ஓரையில் நீங்கள் மாலை சாற்றும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையும் பச்சை பசேன்னு எப்படி வெத்தலை வந்து என்ன சொல்றேன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஒரு கொடுக்கக்கூடிய சக்தியாக இருக்கோ, அதே மாதிரி நீங்கள் ஆஞ்சநேயருக்கு போய் வெற்றிலை மாலை சாட்டும் போது உங்களுக்கு இந்த கோச்சார கிரகங்கள் கொடுக்கின்ற பாதிப்பு மற்றும் தேவையில்லாத சிக்கல்கள், தேவையில்லாத பிரச்சனைகள், போராட்டங்கள், இது கிடைச்சா நல்லா இருக்கும், அது கிடைச்சா நல்லா இருக்கும், நீங்க என்னென்னலாம் எதிர்பார்க்கீங்களோ அத்தனை விதமான விஷயங்களும் பிரபஞ்ச சக்தி ஆற்றல் மூலமாக, இறை அருள் மூலமாக நீங்கள் முழுமையாக பெறுவீர்கள் என்பது நிதர்சனமான உண்மை. துலாம் ராசி நேயர்களுக்கு வாழ்க்கையில் மாற்றம், வாழ்க்கையில் எழுச்சி, மகிழ்ச்சி, சிறப்பு, மிக சிறப்பு என்று நம்ம பல வீடியோல சொல்லிட்டோம். இந்த 2025 மிகப்பெரிய டாப் நீ தாங்க, மிகப்பெரிய வெற்றியை காண போறீங்க நீங்க தாங்க அப்படிலாம் நம்ம வீடியோல சொன்னோம், இல்லைன்னு சொல்லல. ஆனா கமெண்ட்ஸ் எப்படி வந்துச்சுன்னா, நீங்க சொன்னீங்க எப்பங்க நடக்கும், எப்ப நடக்கும், எங்க நடக்குது அப்படிலாம் நிறைய கேள்வி வந்துச்சு. நான் திரும்பவும் சொல்றேன், நம்ம சொல்றது எல்லாமே கோச்சார ரீதியான பொது பலன்கள். அப்போ அந்த பொது பலன்ல 20% உங்களுக்கு மாற்றம் வருவதுங்கிறது உண்மை. ஏன்னா கோச்சார கிரகங்களாகிய ராகு பகவான் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்திலும் மற்றும் சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்திலும், குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்திலும், நெல் கிரகமான கேது பகவான் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல அமர்ந்திருக்காங்க. அப்போ இந்த கிரகங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல அமர்ந்து ஒரு கிரகம் நன்மையை செய்யும், இன்னொரு கிரகம் சில பாதிப்பை கொடுக்க தான் செய்யும். அப்போ அந்த பாதிப்பு தன்மையிலேருந்து வெளியே வந்து முழுமையான நன்மையை நீங்கள் பெறணும்னு ஆசைப்படுறீங்க, உங்களை நீங்களே ஊக்கப்படுத்தி உங்களை நீங்கள் உருவாக்கி உங்களுடைய ஒவ்வொரு விஷயங்களையும் வெற்றிகரணும் நீங்கள் ஆசைப்படுறீங்க அப்படின்னா உங்களுக்கான பதிவு தான் இந்த பதிவு. இந்த பதிவானது 20% கிடையாதுங்க, 70% பர்ஃபெக்டாக இருக்கும். உறுதியாக சொல்லுவேன், 70% இந்த வழிபாடு உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்க போகுது. அது எப்படின்னா, நீங்க உள்ளுணர்வோடு நடக்கும், நான் இந்த வழிபாடை செய்வேன், என்னுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றம் வரும், பிரபஞ்ச சக்தியின் மூலமாக இவருடைய வார்த்தையை நான் முழுமையா நம்புறேன், நம்பி நான் தெய்வத்தை முழுமையா நம்புறேன், அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் போய் நான் வழிபாடு செய்ய போறேன்னு நீங்க போய் வழிபாடு செஞ்சீங்கன்னா துலாம் ராசி அன்பர்கள் மிக சிறப்பாக இருக்க போறீங்க, மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை சந்திப்பீங்கிறது நிதர்சனமான உண்மை. அப்படிப்பட்ட வழிபாடு என்ன வழிபாடு, என்ன வழிபாடை கொண்டு வந்து கொடுப்பாரு, அப்படி மிகப்பெரிய கோவில் எதுவும் எங்கேயாச்சும் இருக்கா, நம்ம ஒரு எனர்ஜி ஏத்திக்கலாம்னு சொல்றாரு, உண்மையா அப்படின்னு நினைச்சீங்கன்னா உண்மைதான். உங்களுக்கான ஒரு அற்புதமான வழிபாடு, ஸ்ரீ காயத்ரி தேவி அன்னையை நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டும். ஸ்ரீ காயத்ரி தேவி அன்னையை நீங்கள் முழுமையாக கைப்பற்றி கொண்டு எங்களுடைய வாழ்க்கையில மாற்றத்தை கொடுக்க வேண்டும் தாயே. இந்த கலியுகத்தில் நாங்கள் நேர்மையாக, உண்மையாக, நீதிக்கு கட்டுப்பட்டு வாழ்கிறோம். ஆனால் எங்களை வந்து அதெல்லாம் சொல்லணும்னா துவைச்சு துணியை போட்டு துவைக்கிற மாதிரி எங்களை துவைச்சு எங்களை காய போட்டுறாங்க. நாங்கள் மறுபடியும் எழுந்து வந்து போராடுறோம். எங்களுடைய போராட்டத்துக்கு ஒரு முடிவு கொடுங்க அம்மா அப்படின்னு போய் நீ கை கூப்பி கும்பிட்டீங்கன்னா, மனசார வழிபாடு செஞ்சீங்கன்னா, நம்மளுடைய அருள்மிகு காயத்ரி தேவி அன்னை உங்களுக்கு அற்புதமான இறை அருளை கொடுத்து, ஆசீர்வாதத்தை கொடுத்து, உங்களுக்கான எனர்ஜி பவரை கொடுத்து, உங்களை மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய விஷயத்துல தாயார் உங்களுக்கு உறுதியாக இருப்பாங்க, உறுதுணையா இருப்பாங்கிறது உங்களுக்கு தெளிவா சொல்லிக்கிறேன். அப்ப இந்த ஸ்ரீ காயத்ரி தேவி அன்னையுடைய கோவில் எங்க இருக்கு, இந்த கோவிலுக்கு போகும்போது நீங்க என்னென்ன பொருட்கள் வாங்கிட்டு போகணும், என்ன கிளம்ப போகணும் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு ட்விஸ்ட் அப்படிங்கதான். இதை இப்ப சொல்ல போறது கிடையாது. இதை நீங்க தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா நம்மளுடைய யூடியூப் சேனல்ல கீழே கமெண்ட்ஸ் போடுங்க. ஐயா நீங்க சொன்னதை மனசார ஏத்துக்கிறேன், அதாவது நீங்க அதை அப்படி சொல்லணும்னு அவசியம் இல்லை, ஐயா நான் கோவிலுக்கு போகணும்னு ஆசைப்படுறேன், எனக்கு அந்த கோவிலுடைய டீடைல்ஸ் அனுப்புங்க, ப்ளஸ் என்ன கிளம்ப போகணும், எப்படி வழிபாடு செய்யணும்னு சொல்லி நீங்கள் கேள்வி கேட்டீங்கன்னா நீங்கள் யூடியூப் சேனலில் கமெண்ட்ஸ் கொடுத்துட்டு என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு எஸ்எம்எஸ் போட்டு விட்டீங்கன்னா உங்களுக்கு 2 இடத்துலையுமே உங்களுக்கு பதில் கொடுக்கப்படும். ஒரு 3 நாட்களில் உங்களுக்கான பதில் கிடைக்கும். நீங்கள் அந்த வழிபாடை செய்யும் பட்சத்தில், மனதார செய்யும் பட்சத்தில் மிகப்பெரிய மாற்றமும் மிகப்பெரிய முன்னேற்றமும் உங்களுடைய லைஃப்ல எதிர்பார்க்காத அற்புதமான விஷயங்கள் நடக்கும். இந்த தாயாரை போய் வழிபாடு செய்வது என்னன்னா,
நம்ம எதிரிகளை எல்லாத்தையும் நம்ம துரத்தி அடிப்போங்கிறது அர்த்தம். ஸ்ரீ காயத்ரி தேவியை பற்றி உங்களுக்கு தெரியும். அந்த அம்மனை பற்றி சொல்கிற அளவுக்கு இன்னும் எனக்கு என்ன சொல்கிறேன்னா அனுபவம் இல்லைங்கிறதா உண்மை. ஏன்னா அவங்க அவ்வளோ பெரிய அற்புதமான ஒரு கலியுக கடவுள். அந்த தாயாரை போய் தேவியை போய் நீங்கள் மனசார வழிபாடு செய்யும்போது மிகப்பெரிய மாற்றம் உண்டு. இது அந்த அம்மனுடைய கோவில் எங்கே இருக்குது என்னங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிடுவோம். இது ஒரு வருஷத்துக்கு 2 முறை கூட போகலாம், இல்லை வருஷத்துக்கு 1 முறையாவது கட்டாயமாக போகணும். இது இப்போ மட்டும் கிடையாதுங்க, இந்த கோச்சார கிரகங்களுடைய செயல்பாடு மட்டும் கிடையாது. இந்த ஸ்ரீ காயத்ரி தேவி அன்னையை நீங்கள் வழிபாடு செய்ய செய்ய உங்களுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு விஷயங்களிலும் மாற்றம் உண்டு என்பது நிதர்சனமான விஷயம். சரி, இது ஓகே. இதை தவிர்த்து நாங்கள் ரெகுலரா இந்த கோச்சார கிரகங்களுடைய பாதிப்புலேருந்து தப்பிக்கிறதுக்கு நாங்கள் ரெகுலராக ஒரு வழிபாடு செய்யணும். ஒரு வாரத்துக்கு 1 முறையாவது நாங்கள் போய் வழிபாடு செய்யணும்னா என்ன வழிபாடு செய்யலாம்? அந்த வழிபாடு எங்களுடைய வாழ்க்கையில மாற்றத்தை கொடுக்குமா? அந்த மாற்றத்தை கொடுக்கக்கூடிய வழிபாடு தயவு செய்து சொல்லுங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா அந்த வழிபாடும் உங்களுக்காக இப்போ எடுத்துட்டு வந்திருக்கேன். என்ன விஷயம்னா, நம்முடைய துலாம் ராசி அன்பர்கள் தங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய வீரபத்ரரை போய் வழிபாடு செய்ய வேண்டும். வீரபத்ரரை நீங்க மனசார போய் வழிபாடு செஞ்சீங்கன்னா, முருகன் கோயிலையும் வீரபத்ரர் இருப்பார், பத்ரகாளியம்மன் கோயிலையும் வீரபத்ரர் இருப்பார், அதே போல பார்த்தீங்கன்னா சிவன் கோயிலையும் வீரபத்ரர் இருப்பார். ஸோ இப்போ நீங்க சிவன் கோயிலில் உள்ள வீரபத்ரரை கும்பிட்டாலும் சரி, பத்ரகாளியம்மன் கோயிலில் உள்ள வீரபத்ரரை கும்பிட்டாலும் சரி, ஏதாவது ஒரு கோயிலில் உள்ள வீரபத்ரரை போய் நீங்க வழிபாடு செஞ்சீங்கன்னா வாரத்துக்கு 1 முறை அந்த வீரபத்ரருக்கு விளக்கு வச்சிருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த விளக்குக்கான எண்ணெயை வாங்கிட்டு போங்க. எண்ணெய் ஊத்துறாங்களோ ஒவ்வொரு கோயிலையுமே ஒவ்வொரு எண்ணெய்கள் உபயோகப்படுத்துவாங்க. அந்த எண்ணெயை வாங்கிட்டு போய் நீங்கள் எண்ணெயை கொடுத்துட்டு அந்த தீபத்துக்கு ஊற்ற சொல்லி கொடுத்துட்டு, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கற்பூரம் பற்ற வச்சு மனசார கையெடுத்து கும்பிட்டு வந்தீங்கன்னா துலாம் ராசி என்பவர்களுக்கு துள்ளி குதிக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். இந்த கோச்சார கிரகங்கள் கொடுக்கின்ற அற்புதமான விஷயங்கள் எல்லாமே அப்படியே கிடைக்கும். மகிழ்ச்சியா இருக்கலாம், சிறப்பா இருக்கலாம். வாழ்க்கையின் விளிம்பில் எப்போதுமே விளிம்பில் தாங்க தொங்கிக்கிட்டு இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஆட வேண்டிய சூழ்நிலை. யாரை சொல்றேன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். உங்களை பத்தி தாங்க. வாழ்க்கையில நேர்மையானவங்க பக்கம் போனாலும் பிரச்சனை, ஒரு பொய்யான நபர்களுடன் போனாலும் பிரச்சனை. நம்ம எந்த பக்கமும் போகாட்டியும் 2 பேரும் சேர்ந்து நம்ம மொத்துறாங்க. அப்படிங்கிற மாதிரிதான் தன்னுடைய வாழ்க்கையின் பாதையை சரியான முறையில் அமைத்து கூட தன்னுடைய சிந்தனைகள் மூலமாக செயல்படுத்த நினைச்சா பலவிதமான தடைகளை போட்டு சிந்திக்கவே கூடாதுங்கிற மாதிரி சந்திரன் அந்த உங்க ராசியில் எப்படி நீச்சம் அடைஞ்சாரோ அதே மாதிரி உங்களுடைய ஆசைகள் எல்லாமே மனசுக்குள்ள போட்டு என்ன சொல்றேன்னா நீங்களே புரட்டி எடுக்கக்கூடிய அளவுக்கு கோச்சார கிரகங்கள் உங்களை வச்சு செஞ்சிருச்சு. 2.5 வருஷம் சனி பகவான் பார்த்து உங்களை படாத பாடுபடுத்திட்டாரு. பாவம்னு சொல்ற அளவுக்கு கஷ்டப்படுத்திட்டாரு. ஆனா பல விஷயங்களை உணர்த்திருக்காரு. அவர் நம்ம சும்மாவும் சொல்லக்கூடாது. சனி பகவான் பல விஷயங்களை உணர்த்திருக்காரு. உங்களுடைய வாழ்க்கையில பல விஷயங்களுடைய செயல்பாடுகள், நீங்க செய்யற விஷயங்களை ஒவ்வொருத்தவங்களும் உங்களை எப்படி பயன்படுத்துறாங்கிறத உணர்வுபூர்வமா கண்ணுக்கு நேர பார்த்தீங்க. ஆனா அதை வெளிப்படையா சொல்ல முடியல. ஏன்னா எல்லாருமே உங்களை சார்ந்தவங்க, உங்களுடன் இருந்தவர்கள், உங்களுடைய உறவு, உங்களுடன் பிறந்த அன்பான பாசமான உறவுகள் தான் உங்களை அதிகமாக வச்சு செஞ்சாங்க. எதிரி யாவனும் உங்களை தொட்டு பார்க்க முடியாது. சர்வசாதாரணமாக விருச்சிக ராசிக்காரனை போய் ஒரு எதிரி எதிர்த்து போராடி ஜெயிச்சிருவானா சத்தியமா முடியாது. ஏன்னா உங்களுடைய வில் பவர், நீங்க முடிவு எடுத்துட்டீங்கன்னா முடிச்சு காட்டக்கூடிய அளவுக்கு உங்க வில் பவர் உண்டு. ஆனா முடிவெடுக்க முடியாம ஒரு விஷயம் நடக்குன்னா அதுக்கு யாருன்னா உங்க கூட உள்ள உங்களுடன் சார்ந்த மிகப்பெரிய அன்பான பாசமான நினைச்ச உங்களை குழி தோண்டி லாக் பண்ண நபர்கள் தான் உங்களை லாக் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? இது துரோகிங் கூட நம்ம ஷார்ட்டா சொல்லலாம். அப்படிப்பட்ட சூழ்ச்சி, பிரச்சனை, போராட்டம் இதுல இருந்து எப்பொழுதுமே நீங்கள் விடுபட்டு வர வேண்டும் என ஆசைப்பட்டீங்கன்னா உங்களை நீங்களே ஒரு என்ன சொல்ற மெருகேற்றி கொள்ள வேண்டும், உருவாக்கி கொள்ள வேண்டும், உங்களை நீங்களே செயல்படுத்த வேண்டும் என நீங்க விருப்பப்படுறீங்க அப்படின்னா உங்களுக்கான ஒரு அற்புதமான கோவில் தான் இந்த கோவில். பாத்தீங்கன்னா இந்த பிரபஞ்ச சக்தி, இந்த இறை அருள், எனக்கு என்னுடைய இஷ்ட தெய்வமான தெய்வங்கள் கொடுக்கிற ஆற்றல் மூலமாக நம்மளுடைய விருச்சிக ராசி அன்பர்களுக்கு நான் உங்களுக்கு எடுத்து கொடுக்குற விஷயம். நான் கொடுக்கேன்னா நான் கொடுக்கல, என்னுடைய தெய்வம், என்னுடைய இஷ்ட தெய்வம், இந்த பிரபஞ்ச சக்தி எனக்கு சொல்லுது
இந்த தெய்வத்தை இவங்ககிட்ட சொல்லுங்க, இவங்க நல்லா இருக்கட்டும் அப்படின்னு நம்மகிட்ட சொல்றதை நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த விஷயங்களை நீங்க மனசார வழிபாடு செய்யுங்க. அதாவது மற்ற நம்ம ராசி பலன்லாம் பார்த்தீங்கன்னா விடை எப்பவுமே லாஸ்ட்டில் தான் கிடைக்கும். ஆனால் இப்போ அப்படி கிடையாது. த ஃபர்ஸ்ட் அண்ட் பெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு விடையை ஃபஸ்ட்டே கொடுக்குறோம். என்ன விடை அப்படின்னா, நம்முடைய விருச்சிக ராசி அன்பர்கள் ஸ்ரீ நரசிம்மமூர்த்தியை போய் வழிபாடு செய்யணும். ஸ்ரீ நரசிம்மமூர்த்தியை வழிபாடு செய்யும் பொழுது எதிரிகள் சூழ்ச்சிகள், கூட இருக்கின்ற துரோகிகளுடைய வீழ்ச்சி, துரோகிகளுடைய செயல்பாடு, அவர்களுடைய செயல்பாடுக்கு அவர்களுக்கு ஏற்ற வீழ்ச்சியை கொடுப்பார் என்பது நிதர்சனமான உண்மை. அப்போ நரசிம்மமூர்த்தியை, நம்மளுடைய நரசிம்மமூர்த்தியுடைய வழிபாடு செயல்பாடுகள், அந்த ஐயாவுடைய கோவில் திருத்தலங்கள் எங்கே இருக்கிறது, அந்த ஸ்தலங்களில் போய் எப்படி வழிபாடு செய்யணும், இந்த விவரங்கள்லாம் இங்கே முழுமையாக தெரிஞ்சுக்கணும். என்ன கிழமை வழிபாடு செஞ்சால் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் என்பதை பற்றி நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயந்தான், நம்மளுடைய யூடியூப் சேனலில் கீழே கமெண்ட்ஸில் உங்களுடைய பெயர், உங்களுடைய ஊர், மாவட்டம் இதை மட்டும் போடுங்க. அதுக்கப்புறம் என்னுடைய வாட்ஸ்அப்லேயும் அனுப்பிவிடுங்க. குறைஞ்சது 3 நாட்கள் அல்லது 4 நாட்களில் உங்களுக்கான பதில் உறுதியாக கொடுக்கப்படும். எந்த ஒரு கட்டணமும் கிடையாது. ஓகேவா? ஏன்னா இப்போ நம்ம சொல்கிறது எல்லாமே நீங்கள் நல்லா இருக்கணும், நீங்கள் நல்லா இருந்து என்னை வாழ்த்தணும், உங்கள் மூலமாக நான் வளர்ச்சி அடையணும், இதான் விஷயம். ஏன்னா திட்டுறவங்க ஒரு பக்கம் திட்டிக்கிட்டே தான் இருப்பாங்க. ஏன்னா எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாணயம் எடுத்துக்கிட்டோம்னா ஒன்று ராஜா இருப்பார், இன்னொரு பக்கம் பூ இருக்க தான் செய்யும். ராஜாவே இருக்கணும்னா முடியாது, அதே போல் பூவாகவே இருக்கணும்னா முடியாது. அப்போ 2 பக்கம் கொண்டதான் நம்மளுடைய வாழ்க்கை. அதே மாதிரி திட்டுறவங்களை பற்றி நாங்கள் வருத்தமே பட மாட்டோம். அவங்க திட்டணுங்கிறது அவங்களுடைய கர்மா, அவங்க தேவையில்லாத வார்த்தைகளை உபயோகப்படுத்துகிறாங்க. ஆனால் அதுக்கான கர்மாவை அவங்க சந்திப்பாங்க, அது வேறு விஷயம். அதை தாண்டி எங்களை வாழ்த்துபவர்கள், எங்களை வாழ்த்து கொண்டே இருக்கிறவர்கள், நம்மளுடைய வீடியோவை முழுமையாக ஆதரவு கொடுத்து பார்த்து கொண்டிருக்கின்ற அன்பு நேயர்களுக்கு இந்த வழிபாடு அப்படியே பொருந்தும். அதுக்காண்டி அவங்களுக்கு பொருந்தாதும் கிடையாது. அவங்க எங்களை திட்டினாலும் கூட பரவாயில்ல, நீங்களும் இந்த வழிபாடை செய்யலாம். நீங்கள் மனசார வழிபாடு செஞ்சீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் வரும் என்பது நிதர்சனமான உண்மை. இது வருஷத்துக்கு ஒரு முறையோ இல்லை வருஷத்துக்கு 2 முறையோ போய் வழிபாடு செஞ்சிருவீங்க. எப்படி செய்யணுங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிடுவேன். இதை தாண்டி உங்களை உருவாக்கி கொள்ள மாதத்துக்கு ஒரு முறை அல்லது வாரத்துக்கு ஒரு முறை நீங்கள் ஒரு வழிபாடு தேர்ந்தெடுக்க வேண்டும் என விருப்பப்பட்டால் என்ன வழிபாடு செஞ்சால் மாற்றம் வரும் அப்படின்னு எதிர்பார்த்தீங்கன்னா, நம்முடைய விருச்சிக ராசி அன்பர்கள் தன்னுடைய பகுதியில் உள்ள தெற்கே பார்த்து அமர்ந்த முருகன் கோவிலில் போய் வழிபாடு செய்ய வேண்டும். நீங்கள் போய் முருகன் கோவிலில் வழிபாடு செய்யணும். அந்த வழிபாடு உங்களுடைய ஊரில் முருகன் தெற்கு பார்த்து தெற்கு அக்னி மூலையிலையோ அமர்ந்திருக்க வேண்டும். அப்படிப்பட்ட முருகனை நீங்கள் வழிபாடு செய்யும் பட்சத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் இன்னல்களே இல்லாமல், கவலைகளே இல்லாமல், அதாவது இந்த கோச்சார கிரகங்களால் ஏற்படுகின்ற பாதிப்பிலிருந்து கவலைகளே இல்லாமல் நீங்கள் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருக்க முடியும். இந்த வழிபாடுகளுக்கு மட்டும் என்ன பண்ணணுங்கிறத தெளிவாக சொல்லிடுறேன். முருகன் கோயிலில் போய் முருகனுக்கு வேலுக்கு பாலாபிஷேகம் பண்ணுவாங்களாம் கேளுங்க. பாலாபிஷேகம் பண்ணுவாங்க அப்படின்னா மறக்காமல் நம்முடைய தமிழ் கடவுளான முருகப்பெருமாளுக்கு வேலுக்கு பாலாபிஷேகம், அதே போல் நல்லெண்ணெய் அபிஷேகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை நீங்கள் மனசார செய்யும்பொழுது விருச்சிக ராசி என்பவர்களுக்கு எதிர்பார்த்த மாற்றமும் எதிர்பார்த்த வெற்றியும் கிடைக்கப் போகிறது என்பது நிதர்சனமான உண்மை. தனுசு ராசி என்பவர்களுக்கு தன்னுடைய வாழ்க்கையில மாற்றம் ஏற்பட ஃபர்ஸ்ட் தனுசு ராசிக்காரங்க தன்னை பத்தி சிந்திக்க, தன்னுடைய வாழ்க்கையை பத்தி சிந்திக்க, பிறருக்காக அறிவுரை சொல்லி 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 தனக்கான விஷயத்தை தேடிக்கொண்டிருக்கக்கூடிய நிலையை மாற்றியமைக்க, கடந்த ஒரு 1.5 வருட காலமாக எந்த வேலையில் இருந்தாலும் என்ன விஷயம் செஞ்சாலும் மன நிம்மதி இல்லாத சூழ்நிலையில பயணிச்ச, கவலைப்பட்ட, துன்பப்பட்ட, துயரப்பட்ட, கஷ்டப்பட்ட, அன்பார்ந்த குருவின் ஆதிக்கம் கொண்ட தனுசு ராசி நேயர்களுக்கான தன்னை ஊக்கப்படுத்தி கொள்வதற்கான ஒரு அற்புதமான ஒரு வழிபாடை நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். தனுசு ராசிக்கு 3ஆம் இடத்துல நிழல் கிரகமான ராகு பகவானும், 4ஆம் இடத்தில் குருவின் வீடான இன்னொரு வீடான மீன ராசியில சனி பகவானும்,
ராசிக்கு 7ஆம் இடத்துல மிதுன வீட்டில் ராசியின் அதிபதியான குரு பகவானும் மற்றும் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல நிழல் கிரகமான கேது பகவானும் அமர்ந்திருக்காங்க. ஸோ இந்த கிரக பயிற்சி, இந்த கோச்சார கிரகங்களான, வருட கிரகங்களான, பாவ கிரகங்களான மற்றும் சுப கிரகமான இந்த கிரகங்களுடைய பயிற்சிகள் மூலமாக ஏற்படுகின்ற சில தாக்கங்களிலிருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ளவும், மேலும் எப்போதுமே உங்களை உருவாக்கி கொள்ள, எப்பொழுதுமே உங்களை பற்றி நீங்கள் சிந்தித்து உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் சிறப்பாக செயல்படுத்த தனுசு ராசி அன்பர்களுக்கான ஒரு அற்புதமான இறையருள் வழிபாடு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸ்ரீ லட்சுமி நாராயண பெருமாளை நீங்கள் வழிபாடு செய்யும்போது உங்களுடைய ஒவ்வொரு விதமான செயல்பாடிலும் மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும். உங்களுடைய எனர்ஜி பவர் கூடும். உங்களை நீங்களே என்ன பண்ணுவீங்க, உருவாக்கி கொள்வீங்க. ஏன்னா நீங்க பல பேருக்கு உங்களுடைய வார்த்தைகள் மூலமா எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா பேச 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 எனர்ஜி குறையுமாங்க. ஆனா நீங்க பேசிக்கிட்டே தான் இருப்பீங்க. ஏன்னா உங்களால பேசாம இருக்க முடியாது. நீங்க பல பேருக்கு ஏதாவது ஒருத்தனுக்கு ஒரு பிரச்சனைனா போய் அட்வைஸ் பண்றது, அவனோட வாழ்க்கையில் ஒரு நல்ல விஷயம் நடந்துடாதான்னு சொல்லி உங்களை நீங்களே என்ன பண்ணுவீங்க, கஷ்டப்படுத்தி அவன்கிட்ட வந்து அறிவுரை சொல்லுவீங்க. அவன் இஷ்டப்பட்டு வாங்கிட்டு அவன் உங்களை டாட்டா காட்டி போயிடுவான். உங்களுக்குரிய மரியாதையை கொடுக்கவே மாட்டான். அப்ப இந்த இடத்துல நம்ம ஜார்ஜ் ஏத்துனாதானே நம்ம மற்றவங்களுக்கு பவர் கொடுக்க முடியும். அந்த எனர்ஜி ஆஃப் பவர் கிடைக்கணும்னா நீங்கள் லட்சுமி நாராயணனை நீங்கள் மனசார வழிபாடு செய்யும்போது உங்களுக்கு அற்புதமான மாற்றம் உண்டு. அப்ப இந்த நரசிம்ம நாராயணன் எங்க இருக்காரு, அவருடைய திருஸ்தலங்கள், அவருடைய கோவில் எங்க இருக்கு அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்க ஆசைப்படுறீங்க. அப்ப என்ன கிழமை வழிபாடு செஞ்சா ஒரு ஏற்றம் வரும் என்பதை பற்றி நீங்க தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறீங்கன்னா, நம்முடைய தனுசு ராசி என்பவர்கள் தயவுசெய்து கீழே கமெண்ட்ஸ்ல கொடுங்க. இந்த கோவிலுடைய வழிபாடுக்குரிய செயல்பாடுகள், நீங்க என்ன கிழமை வழிபாடு செய்யணும், அந்த கிழமையில நீங்க வழிபாடு செய்கின்ற ஓரை என்ன ஓரையில வழிபாடு செய்யணும் அப்படிங்கிற பற்றிலாம் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். நீங்கள் நம்ம யூடியூப் சேனலில் கமெண்ட்ஸ் கொடுத்துட்டு என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கும் நீங்கள் டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடலாம். உங்களுடைய பெயர், நீங்கள் எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்க, எந்த மாவட்டத்துலேருந்து பேசுகிறீங்க அப்படிங்கிறத எனக்கு அனுப்பிவிட்டிங்கன்னா, உங்களுடைய ராசி நட்சத்திரம் எனக்கு அனுப்பிவிட்டிங்கன்னா, உங்களுக்கான இந்த வழிபாடு முறைகளை வந்து தெளிவாக எந்த ஒரு கட்டணமும் இல்லாமல் உங்களுக்கு நான் வந்து கட்டாயமாக சொல்கிறேன். குறைஞ்சது ஒரு 3 நாட்கள் 4 நாட்களில் உங்களுக்கான பதில் கிடைக்கும் என்பது உறுதியாக சொல்லிக்கிறேன். இப்படிப்பட்ட வழிபாடை செய்யும்போது உங்கள் லைஃப்பில் 100% நீங்கள் நம்பிக்கையோடு செய்யும்போது மிகப்பெரிய மாற்றம் வரும் என்பது நிதர்சனமான உண்மை. இது வந்து வழிபாடு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வருஷத்துக்கு ஒரு முறையோ அல்லது வருஷத்துக்கு 2 முறையோ கட்டாயமாக செஞ்சிருவீங்க. ஏன்னா உங்கள் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஓகேவா? அதை தாண்டி இந்த கிரகங்களுடைய கோச்சார கிரகங்களுடைய பாதிப்பிலிருந்தும் மிகப்பெரிய மாற்றத்தை நீங்கள் சந்திக்கணும்னு ஆசைப்படுறீங்க, மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை சந்திக்கணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா, நீங்கள் என்ன வழிபாடை வாரத்துக்கு ஒரு முறை செய்தால் மாற்றம் கிடைக்கும், என்ன வழிபாடை முழு மனதுடன் செய்தால் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா, உங்களுடைய வீட்டு பகுதியில் இருக்கின்ற சபரிமலை நாதனான ஐயப்பனை நீங்கள் வழிபாடு செய்யுங்கள். ஐயனுடைய ஆற்றல் மூலமாக உங்களுக்கு அத்தனை விதமான பிரச்சனைகளும் நீங்கும். ஐயப்பனை வந்து சனிக்கிழமை போய் மறக்காம வழிபாடு செய்யும். சனிக்கிழமை நம்முடைய தனுசு ராசி என்பவர்கள் தன்னுடைய வீட்டின் அருகில் இருக்கின்ற ஸ்ரீ ஐயப்பனை போய் வழிபாடு செய்யும் பட்சத்தில் இன்னல்கள் நீங்கி, துன்பங்கள் நீங்கி, சனி பகவான் உங்களுடைய ராசியை பார்க்கும் பார்வையிலிருந்து விலக்கப்பட்டு மாற்றங்களை உறுதியாக நீங்கள் பெற முடியும் என்பது நிதர்சனமான உண்மை. இப்போ ஐயப்பன் வழிபாடு செய்யும் பொழுது ஐயனுக்குரிய பொருட்கள் என்னென்ன பொருட்கள்லாம் வாங்கி கொடுக்கணும் அந்த கோயிலில் கேட்டுட்டு, அதற்கான சந்தனம், குங்குமம், பன்னீர் சம்பந்தப்பட்ட பொருட்களை உறுதியாக நீங்கள் வாங்கி போய் கொடுத்து, உங்களால் முடிஞ்ச அளவு என்னென்ன பொருட்களை வாங்க முடியுமோ மனசார வாங்கி கொடுத்து, என்னுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுங்க, மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை கொடுங்க. சனி பகவானுடைய தாக்கமும் நிழல் கிரகங்களான ராகுகேது பகவானுடைய தாக்கத்திலிருந்து எங்களுக்கு விடுதலை கொடுங்கன்னு சொல்லி மனசார வேண்டிட்டு வந்தீங்கன்னா நல்ல ஒரு அற்புதமான மாற்றங்களையும் மிகப்பெரிய ஒரு சிறப்பான செயல்பாடுகளையும் நீங்கள் உறுதியாக பெற முடியும் என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து. மகர ராசி நேயர்களுக்கு ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கணுங்க. 7.5 வருஷமா எல்லா விஷயத்திலும் பிரச்சனை தான்.
எல்லா விஷயங்களிலும் போராட்டம் தான். எது எடுத்தாலும் எங்களால் எதையுமே செய்ய முடியல. இந்த சனி பயிற்சி ஆயிட்டுன்னு சொல்லிட்டீங்க. ஆனால் சனி பயிற்சி ஆன பிறகு கூட எங்களால் நிம்மதியாக தூங்க முடியலையே, நிம்மதியான தூக்கம் இல்லையே. இன்னும் நாங்கள் எங்களை பற்றி சிந்திச்சுக்கிட்டே தானே இருக்கோம். இன்னும் போராட்டம் எங்களுக்கு முடிவுக்கு வரலையே. போராட்டத்துக்கு ஒரு விடை என்ன, அந்த விடைக்கான வழிபாடு என்ன அப்படின்னு சொல்லி நீங்கள் காத்திருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கான உங்களை ஊக்கப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான வழிபாடை பிரபஞ்ச சக்தியின் ஆற்றல் மூலமாகவும் என்னுடைய இஷ்ட தெய்வத்தின் ஆற்றல் மூலமாகவும் உங்களுக்கு நான் இப்போ சொல்ல போகிறேன். சொல்கிறது தான் என்னோட வேலை. அதை மனசார செய்கிறது உங்களுடைய வேலை தாங்க. நீங்கள் மனசார போய் வழிபாடு செஞ்சீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் மிக அற்புதமான விஷயங்களை நம்ம எப்படி கோச்சார கிரகங்களுடைய பலன்களில் சனி பயிற்சி அப்போ என்னென்ன விஷயங்கள்லாம் சொன்னோமோ, குரு பயிற்சி அப்போ என்னென்ன நல்ல விஷயங்கள்லாம் சொன்னோமோ, அதே போல் நிழல் கிரகங்களான ராகு இது பயிற்சி அப்போ என்னென்ன நல்ல விஷயங்கள் சொன்னோமோ அது அப்படியே கிடைக்கப்பட்டு, என்னென்ன தேவையில்லாத விஷயங்கள் சொன்னோமோ, தேவையில்லாத கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் சொன்னோமோ அதெல்லாம் அப்படியே தகுத்தெறிந்து மிகப்பெரிய மாற்றங்களையும் மிகப்பெரிய முன்னேற்றங்களையும் இந்த வழிபாடு மூலமாக நீங்கள் முழுமையாக பெற முடியும். அப்போ இப்போ இந்த ராகு பகவான் 2ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறதுனால, அதே போல் சனி பகவான் 3ஆம் இடத்துல அமர்ந்திருக்கனால, அதே போல் பார்த்தீங்கன்னா குரு பகவான் 6ஆம் இடத்துல அமர்ந்திருக்கனால, அதே போல் கேது பகவான் 8ஆம் இடத்துல அமர்ந்திருக்கனால, ஸோ இந்த வருட கிரகங்களான கோச்சார கிரகங்களான இந்த கிரகங்கள் அமர்ந்திருக்கிறதுக்கான வழிபாடா இது அப்படின்னு கேட்டிங்கன்னா இது அதற்கான வழிபாடும் தான். ஆனால் அதை விட நீங்கள் வாழ்நாள் முழுவதும் உங்களை ஊக்கப்படுத்திக் கொள்வதற்காக, உங்களை நீங்கள் வழிநடத்துவதற்காக, உங்களுடைய முழு திறமையையும் இந்த உலகத்துக்கு நீங்கள் காட்டுவதற்கான ஒரு அற்புதமான வழிபாடு தான் நம்ம சொல்ல போற இந்த வழிபாடு. இந்த வழிபாடை பார்த்தீங்கன்னா நீங்கள் மனசார ரியாலிட்டியாக உணர்வுபூர்வமாக பண்ணும்போது நம்ம கும்பிட போகிற தெய்வம் உங்களுக்கு அப்படியே பர்ஃபெக்டாக உங்கள் லைஃப்பில் ஒரு பிரகாசத்தை கொடுப்பாங்க அப்படிங்கிறது உண்மை. அப்படிப்பட்ட வழிபாடு என்ன வழிபாடு, அந்த கோவில் எங்கே இருக்குது அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா, ஜம்புகேஸ்வரர் அகிலாண்டேஸ்வரி என்ற திருத்தலம். இந்த கோவிலில் போய் நீங்கள் மனசார வழிபாடு செய்தீர்கள் என்றால் இந்த வீடியோ பார்த்தோன்னே கட்டாயமாக என்ன பண்ணுங்க, அந்த மாதமே இப்போ நீங்கள் ஜூலை மாதம் பார்க்குறீங்கன்னா ஜூலை மாதம் முடியவங்களையும் கட்டாயமாக இந்த கோயிலில் போய் வழிபாடு செஞ்சுருங்க. அதுக்கப்புறம் வருஷத்துக்கு ஒரு முறை கட்டாயமாக எப்படி குலதெய்வ கோயிலுக்கு போகிறீங்களோ அதே மாதிரி இந்த கோயிலில் போய் நீங்கள் மனசார ஐயனையும் அம்மாளையும் தரிசனம் செய்யும் பட்சத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளோ தடைகள், எவ்வளோ போராட்டங்கள், எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் போய் அங்கே போய் உட்காந்து அந்த ஸ்தலத்தில் போய் அமர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 1/4 மணி நேரம் 15 நிமிடங்கள் நீங்கள் மனசார தியானம் பண்ணிட்டு உங்களுடைய அந்த பிரச்சனை என்னென்ன பிரச்சனை இருக்கோ அதெல்லாம் அப்படியே அந்த சரணடை வச்சுட்டு வந்தீங்கன்னா மாற்றம் உண்டு, எழுச்சி உண்டு, சிறப்பான நன்மை உண்டு. அப்போ இந்த கோவில் எங்கே இருக்குது, இந்த திருத்தலம் எங்கே இருக்கிறது என்பதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறீங்க. கட்டாயமாக நீங்கள் போக ஒரு ரெடி ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் என்ன பண்ணுங்க, இந்த நம்ம யூடியூப் சேனலில் கீழே கமெண்ட்ஸ் கொடுங்க. ஐயா இந்த கோவில் எங்கே இருக்குது, சார் இந்த கோவில் எங்கே இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுக்கான கோவில் எங்கே இருக்கிறது, அந்த வழிபாடை நீங்கள் எப்படி செய்யணும், என்ன கிழமை வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். அதாவது எந்த தெய்வத்தினாலும் என்ன கிழமைனாலும் கும்பிடலாம், யாருனாலும் கும்பிடலாம், அது வேறு விஷயம். ஆனால் உங்களுக்கான கிழமை அப்படின்னு ஒரு கிழமை இருக்கும். இப்போ உங்களுக்கு இந்த கலர் ட்ரெஸ் போட்டால் தான் பிடிக்கும்னு நீங்கள் நினைப்பீங்களா, அதே மாதிரி தான் நம்ம தெய்வத்தை இந்த நாளில் போய் நீங்கள் கும்பிட்டீங்கன்னா அப்படியே முழு எனர்ஜி பவரை நீங்கள் வாங்க முடியும். அப்போ அந்த ஃபுல் டீட்டெயில் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா கீழே கமெண்ட்ஸு, என்னோடய வாட்ஸ்அப்புக்கு உங்களுடைய எஸ்எம்எஸ், உங்கள் பேர், எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்க, எந்த மாவட்டத்துலேருந்து பேசுகிறீங்க, உங்களுடைய ராசி நட்சத்திரம் இது மட்டும் போட்டு விடுங்க. எந்த ஒரு பிரதிபலனும் எதிர்பாராமல் உங்களுக்கு குறைந்தது ஒரு 3 அல்லது 4 நாட்களில் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய முறைகள், என்னென்ன வாங்கிட்டு போகணும், எத்தனை மணிக்கு போகணும், எந்த ஓரையில் போகணும் அப்படிங்கிறத பர்ஃபெக்டாக உங்களுக்கு நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இதை நீங்கள் செய்யும் பட்சத்தில் மகர ராசிக்கு மிகப்பெரிய ஒரு அற்புதமான செயல்பாடுகள் நடைபெறும் என்பது உண்மை. ஓகே, இதை நாங்கள் வழிபாடு செஞ்சிடறோம். இதை தவிர்த்து நாங்கள் மாதத்துக்கு ஒரு முறை அல்லது வாரத்துக்கு ஒரு முறை இந்த கிரகங்களுடைய பயிற்சிகளுடைய செயல்பாடு தப்பிக்கிறதுக்கு ஒரு எளிமையான ஒரு வழிபாடு சொல்லுங்க, அந்த வழிபாடை நாங்கள் பின்பற்ற தயாராக இருக்கோம் என்று எதிர்பார்க்கிற மகர ராசி அன்பர்களுக்கு சொல்ல போகிற விஷயம் என்னென்னா,
இந்த கோச்சார கிரகங்களுடைய பாதிப்பிலிருந்து உங்களை பாதுகாத்து கொள்ள, உங்களை செயல்படுத்தி கொள்ள நீங்கள் ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் செய்ய வேண்டிய வழிபாடு பார்த்தீங்கன்னா மாரியம்மன் வழிபாடு. மாரியம்மனை போய் மனசார வழிபாடு செஞ்சு, அம்மா தாயே என்னுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை கொடுங்க, என்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றத்தை கொடுங்க, நான் இன்னல்களிலிருந்து பிரச்சனையிலிருந்து விடுபட்டு தேவையில்லாத சூழ்ச்சியிலிருந்து விடுபட்டு நான் வெற்றி பெற வேண்டும் என்று கை கூப்பி மனசார தாயாட்ட போய் வழிபாடு செய்யும். அம்மா அப்படியே உங்களுக்கு அற்புதத்தை கொடுப்பாங்க. அம்மா அவ்வளோ தூரம் உங்களுக்கு பிரபஞ்ச சக்தி ஆற்றல் அப்படியே கொடுப்பாங்க. கண்ணீர் மழுக்க போயிருந்தாங்க. ஏங்க யார் யார்ட்டையோ போய் கவலைப்படுறோம், யார் யார்ட்டையோ போய் நம்மளோட பிரச்சனையை சொல்கிறோம். நம்ம தாயிங்க, நம்ம அம்மாங்க. மாறி மாதம் அப்படியே உடம்புலாம் அப்படியே புல்லரிக்குது எனக்கு. அம்மாவுடைய வைப்ரேஷன் தனி. நீங்கள் அம்மனை போய் அப்படியே போய் உள்ளே போய் உட்காந்து மனசார வேண்டிங்கன்னா மாற்றங்களும் எழுச்சியும் உறுதியாக மகர ராசி என்பவர்களுக்கு தாயார் மூலமாக அற்புதமாக கிடைக்கும் என்பது நிதர்சனமான உண்மை. கும்ப ராசி நேயர்களுக்கு தன்னுடைய வாழ்க்கையில வெளிச்சம் கிடைச்சிராதா? தன்னோட வாழ்க்கையில மகிழ்ச்சி கிடைச்சிராதா? கூட இருக்க சூழ்ச்சியிலிருந்து வெளியே வந்துருவோமா? நீங்க உண்மையான அன்புக்காக காத்திருக்கிறது பெரிய தப்பா? எங்களுடைய வாழ்க்கையில எங்களை புரிந்து கொண்டு எங்களை உண்மையான பாசம் காட்ட எங்களுக்கு ஒரு நபராச்சும் கிடைச்சிருவாங்களா? எங்க அந்த நபர் வேற யாரும் வேண்டாங்க. இங்க கூட இருக்க எங்களுடைய கணவராக இருக்கட்டும், அல்லது எங்கள் மனைவியாக இருக்கட்டும், அல்லது என் கூட பிறந்த சகோதர சகோதரிகளாக இருக்கட்டும், அல்லது நான் பெற்றெடுத்த அருமையான பிள்ளையாக கூட இருக்கட்டுங்க. வேற யாருமே எங்களுக்கு வேண்டாங்க. நாங்கள் யாரும் எதிர்பார்க்கலைங்க. இப்போ வரையும் நாங்கள் மற்றவங்களை எதிர்பார்த்து வாழலைங்க. எங்கள் கூட இருப்பவங்க நல்லா இருக்கணும், அவங்க எங்களை உணர்வுபூர்வமாக புரிஞ்சுக்கிறோன்னு தாங்க நாங்கள் ஆசைப்படுறோம். இது என்ன தப்பா அப்படின்னு பல கேள்விகளை மனசுக்குள் ஒரு குமுறலாக போராட்டங்களாக வைத்து கொண்டு தன்னுடைய வாழ்க்கையை அதாவது நான் சொன்ன தன் உடன் பிறந்தவர்களுக்காகவும், தன்னை கட்டிக்கிட்ட கணவன் மனைவிக்காகவும், தன்னுடைய அன்பான நட்புக்காகவும் தன்னை தியாகம் செய்து கொண்டு தன்னுடைய வாழ்க்கையை இன்னும் தேடிக்கொண்டிருக்கின்ற கிட்டத்தட்ட ஒரு 2.5 வருஷமா தன்னை தொலைச்சிட்டாங்க. தன்னையவே தொலைச்சிட்டீங்க, உங்களை நீங்களே தொலைச்சிட்டீங்க. 2.5 வருஷமா உங்க கூட இருக்க உங்களுடைய சூழ்ச்சியில மாட்டிக்கிட்டீங்க. கிட்டத்தட்ட 5 வருஷம் உங்களுக்கு நிறைய போராட்டங்கள், அதுவும் இந்த 2.5 வருஷம் நிறைய 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 பிரச்சனைகள். இப்போ இதுல இருந்தெல்லாம் வெளியே வருவதற்கு இந்த வழிபாடு பயனுள்ளதாக இருக்கும் என்பது நிதர்சனமான உண்மை. மேலும் இப்போ உள்ள கோச்சார கிரகங்களுடைய பாதிப்பிலிருந்து குறைவதற்கு மட்டுமல்ல, உங்களை நீங்கள் ஊக்கப்படுத்தி கொள்ள, உங்களுடைய தனித்திறமையை நீங்கள் வெளியே கொண்டு வர, யாரிடமும் தலைகுனியாமல் தலை நிமிர்ந்து நீங்கள் நடக்க வேண்டும் என விருப்பப்பட்டால் வருடத்துக்கு ஒரு முறை அல்லது வருடத்துக்கு 2 முறையாவது நான் சொல்ற வழிபாடை நீங்க மனசார செய்யுங்க. மாற்றம் உறுதியா கிடைக்கும். கிடைக்கலன்னா என்கிட்ட நீங்க கேளுங்க. நீங்க கோயில் போயிட்டு வந்த செலவு நான் கொடுக்கங்க. எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஏன்னா எனக்கு இந்த வழிபாடை உங்களை செய்ய சொல்லி இந்த பிரபஞ்ச சக்தியும் என்னுடைய இஷ்ட தெய்வமும் எனக்கு உத்தரவு கொடுக்காங்க. நான் உங்களுக்கு சொல்றேன், ஒவ்வொரு ராசிக்குமே நம்ம எடுத்து சொல்றக்கூடிய விஷயங்கள் அத்தனையுமே ஒவ்வொரு ராசிக்கான இந்த வழிபாடை அவங்க செய்யும் பட்சத்தில் அவர்கள் மாற்றம் வரும், முன்னேற்றம் வரும். எனக்கு கொடுத்த உத்தரவின்படி தான் நான் இப்ப கும்பராசிக்கு தைரியமா அடிச்சு சொல்றேன். நீங்க பண்ணுங்க, நம்பிக்கையோட பண்ணுங்க, நீங்க மாற்றத்தை உறுதியா சந்திப்பீங்க. அப்ப எப்ப செய்யலாம், எப்ப இருந்து செய்யலாம் அப்படின்னு ஒரு கேள்வி உடனே கும்பராசிக்கு வரும். ஏன்னா மாற்றத்தை தான் எதிர்பார்த்து உட்கார்ந்துருக்கீங்க. அந்த மாற்றத்தை செய்ய நாள் கிடையாது, கிழமை கிடையாதுங்க. என்னைய பொறுத்தளவு இப்ப நீங்க ஜூலை மாசம் இந்த வீடியோ பாக்குறீங்க, 2025 ஜூலை மாசம் இந்த வீடியோ பாக்குறீங்க. ஜூலை மாசம் நீங்க எத்தனாம் தேதி பாக்குறீங்களோ அந்த ஜூலை எண்டுக்குள்ள போய் மனசார போய் நான் சொல்ற வழிபாடை போய் செஞ்சுட்டு வாங்க. இந்த வழிபாடு நீங்கள் முழுமையாக செய்யும் பட்சத்தில், மனதார செய்யும் பட்சத்தில் மாற்றம் 100% உறுதி. அது எந்த ஒரு விதி வழக்குமே கிடையாது. ஓகேவா? அப்ப அந்த வழிபாடு என்ன சொல்லுங்க, நாங்க ரெடி, நாங்க எப்பயே கிளம்பிட்டோம், பேக் எடுத்துட்டோம், சட்டுன்னு கிளம்பிட்டோம், போய் நிக்கிறோம் அப்படின்னு நீங்க ரெடி ஆயிட்டீங்கன்னா உங்களுக்கான வழிபாடு என்னன்னா ஸ்ரீ ராஜகாளியம்மன். ஸ்ரீ ராஜகாளியம்மனை போய் நீங்கள் மனசார வழிபாடு செய்ய வேண்டும். இந்த ராஜகாளியம்மன் கோவில் திருக்கோவில் எந்த ஊர்ல இருக்கு பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ராஜகாளியம்மன் கோவில் எந்த ஊர்ல இருக்குன்னு பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும்.
அது தெரிஞ்சிருந்தாலும் சில நபர்களுக்கு தெரியாமல் இருக்கும். அப்போ தெரியாமல் இருக்கிறவங்களோ அல்லது தெரிந்தவர்களோ நானும் பரவாயில்ல, கீழே கமெண்ட்ஸில் கொடுங்க. நான் அந்த கோயிலுக்கு போயிருக்கேன் அப்படின்னு சொல்லி கமெண்ட்ஸ் கொடுக்கலாம். ஆனால் என்னன்னா, நீங்கள் கோயிலுக்கு போயிருப்பீங்க, ஆனால் உங்களுடைய ராசிக்கு இன்ன கிழமை தான் போனால் சிறப்பாக இருக்கும். எல்லா கிழமையும் சிறப்பாக இருக்கும். ஆனால் கூட ஒரு எனர்ஜி பவர், ஒரு என்ன சொல்லணும்னா ஒரு பூஸ்ட் அப்படிங்கிற மாதிரி கிடைக்கக்கூடிய கிழமை என்ன, நீங்கள் அம்மனை வழிபாடு செய்யும்போது என்ன விஷயங்கள்லாம் அதிகமாக கொண்டு போகணும், எப்படி நீங்கள் போய் என்ன கிழமையில் என்ன ஓரையில் போய் வழிபாடு செஞ்சீங்கன்னா இன்னும் ஒரு எனர்ஜி கொஞ்சம் அதிகப்படுத்தி கொள்ள முடியும் என்பதை பற்றி நீங்கள் முழுமையாக தெரிய வேண்டும். அந்த அம்மனுடைய கோவில் எந்த இடத்தில் இருக்கிறது என்பதை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என ஆர்வமும் ஆசையும் உங்களுக்கு இருந்தால் நம்மளுடைய கும்பராசி அன்பர்கள் மறக்காமல் நம்மளுடைய யூடியூப் சேனலில் உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். நான் ஸ்ரீ ராஜகாளி அம்மனை போய் சந்திக்கணும்னு ஆசைப்பட்றேன், என்ன கிழமையில போகணும், என்ன விஷயங்கள் பண்ணணும்னு சொல்லி எனக்கு சொல்லுங்கன்னு சொல்லி உங்களுடைய பெயர், நீங்கள் பிறந்த ஊர், அப்புறம் உங்களுடைய ராசி நட்சத்திரம் இதை எனக்கு அனுப்பிவிடுங்க. ஏன்னா கும்பராசிக்காரங்க மட்டும் பார்ப்பாங்கன்னு சொல்ல முடியாது, வேற ராசிக்காரங்க அவங்க குடும்பத்தில் உள்ளவங்களுக்காண்டி கும்பராசிக்காண்டி பார்க்கலாம். ஓகேவா? அப்படிப்பட்டவங்க உறுதியாக எனக்கு வாட்ஸ்அப்பில் எஸ்எம்எஸ் பண்ணுங்கள். குறைஞ்சது 3 அல்லது 4 நாட்களில் உங்களுக்கான பதில் உறுதியாக கொடுக்கப்படும். இது எந்த ஒரு பிரதிபலனும் எதிர்பாராமல், எந்த கட்டணமும் எதிர்பாராமல் நீங்கள் நன்றாக இருக்க வேண்டும், நீங்கள் உங்களுக்காக வாழ வேண்டும், உங்களுடைய எதிர்பார்ப்புகளை நீங்கள் முழுமையாக பூர்த்தி செய்ய வேண்டும் என்பதற்காக கொடுக்கப்பட்ட வழிபாடு. இதை நீங்கள் செய்யும் பட்சத்தில் கும்ப ராசிக்கு தொல்லை கொடுத்து வந்த நபர்கள் அனைவரும் தொலைந்து விடுவார்கள். உங்களை புரிந்து கொள்ளாமல் உங்களை காயப்படுத்தி கஷ்டப்படுத்தி வந்த, உங்களை விட்டு பிரியன்னு துடிக்கிற உறவு மன்னிப்பு கேட்டு உங்கள்கிட்ட சரணடையும். தாயார் பாதத்தில் போய் நீங்கள் கை வச்சிட்டீங்கன்னா அவ்வளோதான். உங்களை கஷ்டப்படுத்துகிற அத்தனை பேருக்கும் செஞ்சிருவாங்க அம்மன், வச்ச செய்வாங்க. அவங்க அதனால கனவுல போய் கூட மிரட்டிடுவாங்க. ஏண்டா என் பிள்ளையவா நீ பண்ணிக்கிருக்க, என் பிள்ளையவா நீ கஷ்டப்படுத்திக்கிருக்க, ஏம்மா என் பிள்ளையவா நீ பாடாப்படுத்திக்கிருக்க, கல்யாணம் முடிச்சு கொடுத்த கஷ்டப்படுத்துவியா அப்படின்னு சொல்லி, அது ஆணாக இருந்தால் பெண்ணுக்கும் பெண்ணாக இருந்தால் ஆணுக்கும் அதற்கான விஷயத்தை கொடுக்கக்கூடிய ஆற்றல் தாயாருக்கு உண்டு. நம்ம போய் நம்ம அம்மாட்ட தானங்க கேட்கோம், வேற யார்கிட்ட கேட்கும்? மனசார வழிபாடு செஞ்சா மிகப்பெரிய மாற்றம் உண்டு. இது அம்மனை போய் தரிசிக்கிங்க. கும்பராசிக்கு பொதுவாகவே இந்த கோச்சார கிரகங்களுடைய பாதிப்பிலிருந்து விலகிறதுக்கு வாரத்துக்கு ஒரு முறை அல்லது மாசத்துக்கு ஒரு முறை ஒரு வழிபாடு சொல்லுங்க. அம்மனை போய் நாங்கள் பார்க்க ரெடி, உங்களோட டீட்டெயில்ஸ் கேட்டுக்கிறோம். இருந்தாலும் இந்த விஷயங்கள்லேருந்து எங்களை பாதுகாத்து கொள்ள எங்களுக்கான ஒரு வழிபாடு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி நீங்க எதிர்பார்க்கீங்கன்னா, நம்மளுடைய கும்பராசி அன்பர்கள் உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய அற்புதமான தெய்வமான கலியுக கடவுளான முருகப்பெருமாளை போய் வழிபாடு செய்யுங்க. முருகப்பெருமாளை போய் நம்மளுடைய கும்பராசி அன்பர்கள் ஒவ்வொரு சனிக்கிழமையும் வழிபாடு செய்யும் பட்சத்தில் சங்கடங்களை நீக்கி, கஷ்டங்களை நீக்கி, துன்பங்களை நீக்கி, உங்களுடைய உடன் இருப்பவர்களின் சூழ்ச்சியின் செயல்பாடுகளை நீக்கி வெற்றி கொடுப்பார், மகிழ்ச்சியை கொடுப்பார் அருள்பெரு நமது தமிழ் கடவுளான முருகப்பெருமாள் என்பதை கூறிக்கொள்கிறேன். அன்பார்ந்த என் அருமை பாசத்துக்குரிய மீன ராசி அன்பர்களுக்கு தன்னை ஊக்கப்படுத்திக் கொள்ள, உங்களை பற்றி நீங்கள் சிந்திக்க, உங்களுடைய வாழ்க்கையில பிரகாசமான ஒளியை நோக்கி பயணிக்க, மிகப்பெரிய மாற்றங்களிலிருந்து மிகப்பெரிய முன்னேற்றங்களை நீங்கள் சந்தித்து செயல்படுத்த ஒரு அற்புதமான ஒரு வழிபாடை இப்போ உங்களுக்காக பிரபஞ்ச சக்தியின் ஆற்றல் மூலமாகவும் என்னுடைய இஷ்ட தெய்வத்தின் அருள் மூலமாகவும் உங்களுக்கு நான் கொடுக்க வந்திருக்கேன். ஸோ இந்த வழிபாடை என் அருமை மீனராசி சகோதர சகோதரிகள் மறக்காமல் வழிபாடு செய்யுங்கள். நீங்கள் மனதார வழிபாடு செய்யுங்கள். என்னுடைய கருத்து என்னன்னா, மனதார வழிபாடு செய்யுங்க. நீங்கள் மனசார இந்த வழிபாடை செய்யும் பட்சத்தில் மிகப்பெரிய மாற்றம் உண்டு. அதாவது கோச்சார கிரகமான சனி பகவான் மற்றும் உங்களுடைய ராசி அதிபதியான குரு பகவான் ராசிக்கு 4ஆம் இடத்துல, சனி பகவான் ராசிக்கு 12ஆம் இடத்துல ராகு பகவான், ராசிக்கு 6ஆம் இடத்துல நிழல் கிரகமான இன்னொரு கிரகம் கேது பகவான். இந்த கோச்சார கிரகங்களுடைய பாதிப்பிலிருந்து விடுபடவும், உங்களுடைய வாழ்க்கையில நீங்க மற்றவர்களுக்காக நிறைய வாழ்ந்து தியாக மனப்பான்மையோட இருந்து உங்களுடைய வாழ்க்கையை தொலைச்சிட்டு சுயநலமே இல்லாம பொதுநலமா வாழ்ந்து
இப்போ உங்களுடைய வாழ்க்கைக்கான விஷயத்துக்காக மற்றவர்களிடம் எதிர்பார்த்து காத்திருக்கீங்க அப்படின்னா, இன்னுமே நீங்க உங்களுக்காக வாழ கத்துக்கொள்ள, உங்களுடைய வாழ்க்கையில நீங்க நினைக்கிற விஷயத்த அப்படியே செயல்படுத்த, நான் சொல்ற வழிபாடு நீங்கள் மனசார செய்தீர்கள் என்றால், மனப்பூர்வமாக செய்தீர்கள் என்றால், வாழ்க்கையில் பிரகாசம் இருக்கும். தரையில விழுந்த மீன் போலதான் இப்ப துள்ளி குதிச்சுக்கிருக்கீங்க. ஐயோ என்ன பண்ண தெரியலையே, நம்ம வாழ்க்கை இப்படி அதான் சொல்ல அந்தத்தை தொங்க விட்ட மாதிரி ஆயிடுச்சே, நம்ம என்ன பண்ண போறோம், இந்த கூட இருக்கவங்களுடைய சூழ்ச்சியும் நம்மளுக்கு ஆப்போசிட் இருக்கக்கூடிய நபர்களுடைய செயல்பாடுகளையும் எப்படி எதிர்கொள்ள போறோம், ஏதாவது ஒரு விடை கிடைச்சிடாதா, ஏதாவது ஒரு நன்மை கிடைச்சிடாதா, அதற்கான ஒரு வழிபாடை, சரியான வழிபாடை நம்ம தேடி எடுத்து நம்ம கைப்பற்றி கொள்ளலாமா அப்படின்னு நீங்க நினைக்கீங்கன்னா, உங்களுக்கான ஒரு அற்புதமான வழிபாடு தான் இப்ப நம்ம சொல்ல போறோம். என்ன வழிபாடுங்க சொல்லுங்க, ரெடி. ஏன்னா எனக்கு தேவை பிரச்சனை இல்லாம நான் என் குடும்பத்துக்காக வாழ்ந்து என்னுடைய வாழ்க்கையை நான் சிறப்பா கொண்டு போகணும், மகிழ்ச்சியா இருக்க நான் ஆசைப்படுறேன். அந்த வழிபாடு என்ன வழிபாடு சொல்லுங்க, நாங்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளுடைய மீன ராசி அன்பர்களுக்கு செங்கமல நாச்சியார் திருக்கோவில் இருக்கு. அந்த செங்கமல நாச்சியார் திருக்கோவில் வந்து பாத்தீங்கன்னா நின்ற நாராயண பெருமாள் என்ற திருத்தலம். இந்த கோவில் வந்து பாத்தீங்கன்னா வைணவ கோவில். 108 திவ்ய தேசங்கள்ல 100வது திவ்ய தேசம். இந்த திவ்ய தேசம் அவ்வளவு தூரம் வைப்ரேஷன் இருக்குங்க, மலை மேல உள்ள கோவில். இந்த அற்புதமான கோவில் வந்து பாத்தீங்கன்னா இந்த பக்கம் பெருமாள் இருப்பாரு, அதே போல கிழக்கை நோக்கி சிவன் அமர்ந்திருப்பார். மலை மேல ஏறி போய் தாயாரை கும்பிட போறீங்க. அதுக்கப்புறம் பெருமாளை அதுக்கு மேல மலை ஏறி போய் பெருமாளை கும்பிட போறீங்க. திரும்ப அப்படியே உள்ள இருந்து ஒரு யூட்டன் போட்டு உள்ள போனீங்கன்னா நம்மளுடைய சிவன் அவருமே அந்த திருத்தலத்துல அவருக்குன்னு ஒரு பிரகாண்டம் அமைச்சு ஒரு கோவில் வந்து தனியா இருக்கு. அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா மலை இங்கிட்டு ஒரு மலை, அந்த பக்கம் ஒரு மலை. அந்த கோயிலை வந்து பார்க்கும்போது நம்ம ஃபுல் வைப்ரேஷன் ஏற்படும். அப்படிப்பட்ட கோவில் எங்க இருக்கு, இந்த கோவிலுடைய வழிபாடு என்ன கிழமையில போகணும், உங்களை நீங்க எப்படி எனர்ஜி ஏற்றிக்கிறணும், என்ன கிழமையில என்ன ஓரையில போனா ரொம்ப வைப்ரேஷன் இருக்கும். அதாவது எல்லா கிழமைகளிலுமே அந்த கோவிலில் போய் வழிபாடு செய்யும் போது மிகப்பெரிய மாற்றம் 100% உண்டு, நான் இல்லைன்னே சொல்லல. அதை தாண்டி உங்களுக்கான கிழமை, உங்களுக்கான வைப்ரேஷன், உங்களுக்கான ஓரை அப்படின்னு சொல்லி நம்ம கணக்கிட்டு இருக்கோம். ஸோ அந்த ஓரையில அந்த கிழமையில நீங்க வழிபாடு செஞ்சீங்கன்னா, நீங்க தாயாரையும் சரி, பெருமாளையும் சரி, சிவபெருமானையும் சரி மனசார நீங்க வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றம் உண்டு. இதுல இன்னொரு மிகப்பெரிய முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த மலை மேலதான் சிவனுக்கு மேல முருகன் அமர்ந்திருக்கிறார். அவரும் மலைக்கு மேல மலை, முருகனும் அமர்ந்திருக்கிறார். அப்ப 3 அற்புதமான தெய்வங்கள் இந்த கோவில்ல அமர்ந்திருக்காங்க. ஸோ இந்த கோவிலுடைய வரலாறு வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய வரலாறு. இதை சொல்லணும்னா கிட்டத்தட்ட 1 மணி நேரம் இல்லை, 1 நாள் போலும் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். இதெல்லாம் உணர்வுபூர்வமாக நாங்கள் அனுபவித்து வாழ்க்கையில் பல மாற்றத்தை நம்மளுடைய வாடிக்கையாளர்கள் போய் வழிபாடு செஞ்சு அவங்களுக்கு மாற்றம் இருக்குன்னு தெரிஞ்சனால உங்களுக்கான வழிபாடாக இப்போ எடுத்துகிட்டு வந்திருக்கோம். நம்மளுடைய மீனராசி என்பர்கள் இந்த கோவிலுடைய முழு விவரங்கள், இந்த கோவில் எங்கே இருக்குது, தாயாரை எத்தனை மணிக்கு போய் வழிபாடு செய்யணும், பெருமாளை கும்பிடுவது மற்றும் சிவபெருமானை கும்பிடுவது, இந்த விவரங்களை பற்றி உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே வாட்ஸ்அப்பில், அதாவது கீழே உள்ள நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் SMS பண்ணுங்கள். மற்றும் நம்மளுடைய யூடியூப் சேனலில் உங்களுடைய கமெண்ட்ஸ் கொடுங்க. இந்த கோயிலை பற்றி தெரிஞ்சவங்க தாராளமாக கோயிலோட பேரை சொல்லலாம், கோயிலோட ஊரை சொல்லலாம். இப்போ கோயில் பேரை நான் சொல்லிட்டேன், கோயில் ஊர் தெரியும், நான் இந்த ஊருக்காரன் தாங்க அப்படிங்கிற மாதிரி, நான் மதுரைக்காரன் தாண்டா அப்படிம்பாங்களா, அதே மாதிரி இந்த ஊருக்காரன் தான் நான் அப்படின்றவங்க கட்டாயமாக கீழே கமெண்ட்ஸில் கொடுக்கலாம். ஓகேவா? ஆனால் கோவிலுடைய எனக்கு கோவிலை பற்றி தெரியாது, கோவில் எங்கே இருக்குன்னு தெரியாதுங்கிறவங்க உங்களுடைய மேலான கருத்துக்களை சொல்லுங்கள். உங்கள் பேர், நீங்கள் எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்க, உங்களுடைய மாவட்டம் என்ன அப்படிங்கிறத அனுப்பிவிடுங்க. எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்ப மட்டும் உங்களுடைய நட்சத்திர ராசியை சேர்த்து அனுப்பிவிடுங்க. நான் உங்களுக்கான வழிபாடு முறைகளை தெளிவாக சொல்கிறேன், நீங்கள் கரெக்டாக பின்பற்றுங்க. வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள், நிறைய முன்னேற்றங்கள் உறுதியாக உண்டு என்பது நிதர்சனமான உண்மை. இந்த வழிபாடானது நீங்கள் இப்போ மட்டும் கிடையாதுங்க, வருஷத்துக்கு ஒரு முறை அல்லது வருஷத்துக்கு 2 முறை நீங்கள் உறுதியாக செய்யணும். செய்ய செய்ய எனர்ஜி கூடிக்கிட்டே இருக்கும். எப்பயுமே நம்மளுடைய குலதெய்வத்தை எப்படி கும்பிட்றோமோ, நம்மளுடைய இஷ்ட தெய்வத்தை எப்படி கும்பிட்றோமோ,
அதே மாதிரி நம்மளுடைய ராசியை ஊக்கப்படுத்தக்கூடிய தெய்வங்களை நம்ம கும்பிடும் பொழுது மிகப்பெரிய மாற்றத்தை உறுதியாக சந்திக்க முடியும். இது உங்களுக்கு வாழ்நாள் முழுவதும் நீங்கள் செய்ய வேண்டிய வழிபாடாக எடுத்துக்கொள்ளுங்க. இதை தவிர்த்து இன்னொரு விஷயமும் சொல்கிறேன். என்ன விஷயம்னா, இந்த கோச்சார கிரகங்கள் கொடுக்கின்ற பாதிப்பிலிருந்து விடுபட, மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை அடைய, மிகப்பெரிய ஒரு முன்னேற்றமான சூழ்நிலையை நோக்கி பயணிக்க நீங்கள் என்ன வழிபாடு வாரத்துக்கு ஒரு முறையாவது செய்ய வேண்டும் என விருப்பப்பட்டீங்கன்னா, உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கின்ற நவ கிரகங்களில் உள்ள குரு பகவானை வியாழக்கிழமை தோறும் கொண்டக்கடலை மாலை சாற்றி, நவ கிரகத்தில் உள்ள குரு பகவானுக்கு கொண்டக்கடலை மாலை சாற்றி நீங்கள் மனசார வழிபாடு செஞ்சீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்க்கையில் சங்கடங்கள் நீங்கி, கஷ்டங்கள் நீங்கி, துன்பங்கள் நீங்கி வெற்றி பெறுவதற்கான ஒரு அற்புதமான செயல்பாடாக வழிபாடு உங்களை உறுதிப்படுத்தும், ஊக்கப்படுத்தும் என்பது நிதர்சனமான உண்மை. மேலும் நம்மளுடைய அன்பு நேயர்களுக்கு சொல்ல போறது என்னன்னா, ஒரு பக்கம் வழிபாடு, ஒரு பக்கம் என்ன செய்யறோம், வழிபாடை தெளிவா சொல்லிட்டோம். இது பொதுவாகவே ஒரு விஷயம் சொல்றாங்க, நம்ம யாருக்குமே தீங்கு நினைக்காமல் இருப்பதே நமக்கான ஒரு எனர்ஜி. யாருக்குமே கெட்டது பண்ணாமல் இருக்கிறது நம்மளுடைய எனர்ஜியை இன்னும் கொஞ்சம் அதிகரிப்படுத்தும். இன்னொரு விஷயம், எங்கேயுமே வாண்டடா போய் நம்ம பேசக்கூடாதுங்க. நம்ம போய் எங்கேயுமே போய் நம்ம வாண்டடா அறிவுரை சொல்றோம் அல்லது அவங்களுக்கு ஏதாவது ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தணும்னு சொல்லி முயற்சி எடுத்தோமா தான் நம்மளுடைய வாழ்க்கையில பல பிரச்சனை வருது, பல போராட்டங்கள் வருது. அப்ப எப்ப நம்ம பேச்சை குறைச்சிக்கிறோமோ, எப்ப தேவையில்லாத விஷயங்களை பேசுவதை நம்ம நிறுத்துறோமோ, மற்றவர்களை பற்றி தவறாக பேசுவதை நிறுத்துறோமோ, அப்ப நம்முடைய கர்மாவானது படிப்படியாக குறையும். எப்போ ஒரு கர்மானா என்ன அப்படின்னு ஒரு விஷயம் சொல்றோம்ல, எல்லாரும் கர்மாங்க, என்னங்க அந்த கர்மா அப்படின்னா, நம் நல்வினை செய்யும் பொழுது, நல்ல விஷயங்கள் செய்யும் போது நமக்கும் நம்முடைய சன்னதிக்கும் நல்ல மாற்றங்களை நம்ம கர்மா ஏற்படுத்தி தரும். நம்ம தீவினை செய்யும் பொழுது, பல நபர்களுக்கு துரோகம் செய்யும் பொழுது, நம்பியவர்களை நம்பிக்கை துரோகம் செய்வது, நம்ம நம்பி வந்தவர்களை ஏதாவது ஒரு குழிக்குள்ள தள்ளி விட்டு அதை பார்த்து சிரிப்பது, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தீய கர்மாவை நம்மளே ஏற்படுத்திக்கிறோம். இது நமக்கும் பாதிப்பு, நம்மளுடைய சன்னதிக்கு மிகப்பெரிய பாதிப்பு. அப்ப இதெல்லாம் செய்யாம இருக்கணும்னா ஃபர்ஸ்ட் என்ன சொல்லணும்னா, இறையருள் மேலவும் நம்பிக்கை வைக்கணும். தன்னுடன் இருப்பவர்கள், அதே போல பாதிப்படைந்த நடுவடைந்த, அதே போல கஷ்டப்படுற முதியவர்கள், ஊனமுற்றவர்கள், ஆதரவற்றவர்களுக்கு என்ன செய்யணும்னா, நம்மளால முடிஞ்ச உதவி, எங்க 10 ரூபானாலும் உதவிதான், 10 லட்சம்னாலும் உதவிதாங்க. அவங்க உங்களுடைய பொருளாதார நிலைக்கு ஏற்றவாறு ஒரு உதவியை நீங்க செய்யும் பட்சத்தில் இறையருளும் மற்றும் உங்களுடைய அற்புதமான இந்த உதவிகள் மூலமாக ஏற்படுகின்ற நல்ல விஷயங்களும் உங்களை ஒரு ஊக்கப்படுத்தி உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். இதை கரெக்டா கடைபிடிங்க. நிறைய விஷயங்கள் இருக்குங்க. நம்ம ரோட்ல ஒருத்தவங்க நம்மளோட காசு கேட்காங்கன்னா அது அவங்க கருமா. அதை கொடுக்கறதும் கொடுக்காததும் நம்மளுடைய விருப்பமா இருந்தாலும் மனசார எடுத்து கொடுத்துருங்க. திட்டம் மட்டும் செய்யாதீங்க, முடிஞ்ச அளவு திட்டாதீங்க. ஏன்னா அவன் கருமா, அவன் சாலையோரமாகவோ இல்லை ரோட்டோரமாகவோ நம்மகிட்ட கேட்க வேண்டிய கருமா. அதை திட்டாம முடிஞ்சா அவாய்ட் பண்றது ஒரு பக்கம் இருந்தாலும் யாரையும் திட்டாதீங்க. ஏன்னா அது மிகப்பெரிய கருமாவை உங்களை ஏற்படுத்தும். ஸோ இவ்வளவு நேரம் நான் சொன்ன அத்தனை விஷயங்களையும் மிக பொறுமையாக கேட்ட என் அருமை நேயர்கள் அனைவருக்கும் எனது பணிவான நன்றியை கூறி விடைபெறுகிறேன். வாழ்க வளமுடன், வெற்றிகள் என்றும் உங்களுடன். நன்றி, வணக்கம்.